ஆதியே துணை ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். வேதமணி பீடம் எனும் நாதராம் நமது குல தெய்வம் பிரம்ம பிரகாச நெய்வழி காலை ஆண்டவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து பிரானவர்கள் நமக்கு அருளி தந்துள்ள தெய்வ திருவாக்கியங்களை எல்லாம் நாம் பகிர்ந்து வந்து கொண்டிருப்பதில் இன்று நாம் பகிர்ந்து கொள்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த தெய்வ திருவசனம் எமபட ரெடிபடு கொடாயுதக்கூர் திருவாக்கியம் எண் 49 பக்கம் 86. ஆண்டவர்கள் வாக்கியம். ஜாதிகளின் கர்த்தாவே, நிசமான அன்பு தன் மெஞ்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ளம் திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். அந்த ஆபத்து எல்லையில் ஆசானவர்களே வந்திருப்பார்கள். அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும், மற்றைய எண்ணங்கள் தகிக்கப்படும் என்று தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்தருளி செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த திருவாக்கியத்துல நம்முடைய தெய்வம் அவர்கள் நாம ஒரு கள்ளம் கபடம் இல்லாத ஒரு நிஜமான, எந்த ஒரு மறைப்பு திவலை கூட இல்லாத ஒரு அன்பு ஆசான்பால் செலுத்தும் போது அவங்களுக்கு எதிராக ஒரு தூசி பறந்தா கூட அது சங்காரம் செய்யப்படும். உள்ளத்தில் ஆசானுடைய எண்ணம் மட்டுமே நிறைத்து வைத்திருக்கோம். அந்த எண்ணம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும் அவங்களுடைய உள்ளத்துல. மற்றைய எண்ணங்கள் தகிக்கப்பட்டுவிடும் என்று பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்துல அருளி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளத்துல என்னென்னமோ எண்ணங்கள் எல்லாம் வரும். ஆசான் எண்ணங்கள் தவிர எத்தனையோ தேவையற்ற எண்ணங்கள்லாம் வரும். நம்ம பார்த்திருக்கோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய சித்தத்தில் பதிவுகளாக பதிக்கப்பட்டு அதுதான் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு காரணமாக, அடுத்தடுத்த பிறவிகள்ல நம்ம கொண்டு வருகிற வினைகளாக, தலையெழுத்தாக, பிராப்தமாக, விதியாக இருக்குது அப்படின்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நம்முடைய எண்ணம் பல கோடியதாய் விரிந்தே மண்ணும் பல உயிர்கள் எல்லாம் நமவாய். இந்த எண்ணம் பல கோடியா விரிஞ்சினா இந்த உயிர்கள் எல்லாம் நமனாகி அந்த யமனுடைய வாய்ப்பட்டு விடுகிறார்கள் அப்படின்னு நம்முடைய பெருமானவர்களும் நமக்கு முகப்பு பாவுல எடுத்து அருளி செஞ்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஆசான் பால் நிசமான அன்பு செலுத்துற அந்த ஒன்றினால் மட்டுமே இவனுடைய தேவையில்லாத அந்த எண்ண பதிவுகள் எல்லாம் தகிக்கப்பட்டு விடும் அப்படின்னு நமக்கு இந்த திருவாக்கியத்துல பெருமானவங்க அருளி செய்யறாங்க. எப்படி அந்த எண்ணங்கள் எல்லாம், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் தகிக்கப்பட்டு விடும். அதாவது நாம செய்யற ஒவ்வொரு நன்மை தீமை எல்லாத்தையுமே நம்ம தோள்பட்டையிலேயே 2 பக்கமும் 2 மலக்குகள் உட்கார்ந்து எழுதிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யற நன்மையை ஒருத்தவங்க எழுதுவாங்க, நம்ம செய்யற தீமைகளை எல்லாம் ஒருத்தவங்க எழுதுவாங்க. நன்மையை எழுதுறவங்க உடனே எழுதிடுவாங்களாம். தீமையை எழுதுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. இவங்க மன்னிப்பு கேட்கிறானா இல்லையா, அந்த செய்த தவறுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செய்கிறானா இல்லையா அப்படின்னு பார்த்து நம்ம அந்த பாவம் தவறான எண்ணம் வந்துருச்சுன்னு அதை உணர்ந்து நம்ம அந்த இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் செஞ்சுட்டா அதை எழுத மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த திருவாக்கியத்திலையும் அந்த அன்பு செலுத்துறவர்களுடைய உள்ளத்தில் ஆசான் எண்ணமே நிறைந்திருக்கும், மற்றைய எண்ணங்கள் தகிக்கப்பட்டு விடும் என்று இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமான் அவர்கள் அருளி செய்யறாங்க. அப்போ அவர்கள் பால் நிஜமான அன்பு ஒன்று மட்டும் நம்ம செலுத்தினா போதும், எல்லா நன்மையும் நமக்கு கிட்டும். நாம எல்லாரும் பிறக்கும் போதே ஒரு தீமைகளை எல்லாம் சுமந்து வந்துதான் இந்த பிறவியை எடுக்கிறோம். ஜென்மந்தோறும் செய்த கர்மங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அதைத்தான் பிராப்தமாக பெற்றுக்கொண்டு நாம இந்த உலகத்துல பிறக்கிறோம். அந்த வினைகளை எல்லாம் தீர்ப்பதற்காக. அதை தீர்க்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு ஆசானவர்களுடைய சந்நிதி முன்னிலையில தான்
அதெல்லாம் தகிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். நம்ம பிறக்கும் போதே இந்த நவக்கிரக கோள்களால் பீடிக்க பெற்று அப்படிதான் வர்றோம் நம்ம. அது நமக்கு பெருமான் அவர்கள் மான்மியத்துல அந்த பிரசங்க பகுதியில கூட நமக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாரும் அந்த கோள்களால் பீடிக்க பெற்றுதான் வந்திருக்கிறீங்க, அதுக்காக என்னென்னமோ செய்து ஏதும் பலன் கிட்டாது இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நமக்கு அந்த திருப்பத்தூர் பிரசங்க பகுதியில பெருமான் அவர்கள் அருளி செய்யறத பார்ப்போம். பழங்காலத்து நெடும்பெரிய உலகீரே, என்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் எமது உடலுக்கு ஒத்த பிறவியரே, ஆனால் நீங்கள் எல்லீரும் நவக்கிரக கோளினை அதட்டி ஆள முடியாது. அக்கோள்களால் பீடிக்க பெற்று நையுண்டு தப்பிக்க ஒரு சரியான வகை கூட இன்றி மாட்டி மீள முடியாது கிடக்கும் நேசரை, அதற்காக அறியாத பல அம்மவனே கூடி ஐயறிவு கொண்டு ஆலோசனை பண்ணி செய்வதாகிய அது உன் கையில் சிக்கி அகப்பட்டு கொண்டு உன்னையே எதிர்நோக்கி கிடக்கும் ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து ஏதேதோ செய்து ஏதும் கிட்டாது ஏமாந்து போய்கொண்டும் ஏமாந்து போகவும் கிடக்கும் எனக்கு முன்ன நாளிலும் பின்னாலுமாக பிறந்து வந்து இங்கே கூடியிருக்கும் என் தோழரே. அப்போ நம்ம எல்லாருமே பிறக்கும் போது இந்த நவக்கிரக கோள்களால் பீடிக்க பெற்றுதான் வந்து பிறந்திருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஏதேதோ ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து அவங்க சொல்ற பிராய சித்தத்தை எல்லாம் செஞ்சு ஏதும் பலனும் கிட்டாது. இத பத்தி எடுத்து சொல்றதுக்கு ஒரு நாதியே இல்லாத ஒரு தூரமான அந்தப்புறத்து செயலூரில் ஸ்தாபரமாக குடியிருந்து கொண்டிருக்கிற என் தூலப்பரப்பரே அப்படின்னு பெருமானவர்கள் இந்த வாங்கி பகுதியில பிரசங்க பகுதியில நமக்கு நாம கோள்களால் பீடிக்க பெற்றுதான் வந்து பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த நவக்கிரக கோள்களால் நாம பீடிக்க பெற்று அதுக்காக ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து ஏதேதோ செய்து ஏதும் பலன் கிட்டாது இருக்கிறோம். நம்ம இந்த நவக்கிரக கோள்களினுடைய அதிகாரத்தின் பிடியில தான் நாம இருக்கிறோம். இந்த நவக்கிரக கோள்களுக்கு எப்படி நம்மளையெல்லாம் இந்த நவக்கிரக கோள்கள் தான் நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்மளையெல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சைவ சித்தாந்த நூல்ல ஒரு கதை ஒண்ணு படிச்சேன். அதை நம்ம பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த நவக்கிரக கோள்களுக்கு முதல்ல இப்படி எல்லாரையும் ஆட்டி படைக்கிற அந்த அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பெறவில்லையா. அது எப்ப கொடுக்க பெற்றது அப்படின்னா, காலவ முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தாராம். அந்த காலவ முனிவர் ஒரு தீர்க்க தரிசனமாக எல்லாருக்கும் பின்னால நடக்க போறதெல்லாம் என்னென்ன பின்காலத்துல நடக்க போகுது அப்படின்னு தீர்க்க தரிசனமா பார்த்து எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு சக்தி படைத்தவராக இருந்திருக்கிறார். அவர்கிட்ட நிறைய பேர் பின்னால நடக்க போற விஷயங்களை எல்லாம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு போவாங்களாம். அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு துறவி நீங்க எல்லாருக்கும் சொல்றீங்களே, உங்களுக்கு பின்னால நடக்க ஒண்ணு போகுதே, அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்க போகுது, அது தெரிஞ்சா நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னோடனே, நீங்க தான் எல்லாருக்கும் சொல்றவங்களே, நீங்களே தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்த துறவி மறைஞ்சு போயிட்டார். மறைஞ்சு போனவனே இந்த காலவ முனிவர் தனக்கு என்னமோ வரும்னு சொல்லிட்டாங்களே, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி அவர் விந்திய மலையில போய் தவம் இருந்து கடும் தவம் புரிந்து தனக்கு எதிர்காலத்துல என்ன நடக்க போறது அப்படிங்கிறத அறியறதுக்காக கடும் தவம் இருக்கிறார். அப்போ அந்த தவத்தின் பலனாக அவருக்கு தெரியுது, அவர் இன்னும் சில காலங்களில் ஒரு தொழுநோயால் பீடிக்கப்பட இருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. உடனே அவர் ரொம்ப அவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நம்மளுக்கு தொழுநோய் வருமே பிற்காலத்துல, அது தீர்க்க தரிசனத்துல தெரியுதே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுது அவர் இந்த நவக்கிரகங்கள்கிட்ட போய் அவர் கேட்கிறார். நவக்கிரகங்கள்கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்துல எனக்கு தெரிஞ்சது, நான் தொழுநோயாகி ஆக போறேன் அப்படின்னு தெரிஞ்சது, இதுக்கு ஏதாவது எனக்கு விமோசனம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் இந்த நவக்கிரக
கிரகங்களை நோக்கி அவர் திரும்ப தவம் செய்கிறாராம். அப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாம் இவரு ரொம்ப கவலைப்படுறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து யாருக்கும் வரம் கொடுக்கறதுக்கு அதிகாரம் இல்லைனாலும் அவங்க வந்து உங்களுக்கு அந்த நோயில இருந்து தடுக்கிறதுக்கு நாங்க வரம் தர்றோம் அப்படின்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டாங்க. வரத்தை கொடுத்த உடனே இவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அப்போ இவருக்கு இந்த வரத்தை நவகிரக கோள்கள் கொடுத்ததை தெரிஞ்சு பிரம்மா வந்து இந்த நவகிரகங்கள்கிட்ட கேட்கிறாரு, இப்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்களே, உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? அவருக்கு வரம் கொடுக்க சொல்லி உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? பிரம்மாவும் சிவனும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் இந்த நவகிரக கோள்கள் இருக்கு. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் இவைகள் வந்து எதுவும் செய்யணும். நீங்க என்கிட்டையும் சிவபெருமான்கிட்டையும் கேட்காம அவருக்கு எப்படி இந்த வரத்தை கொடுத்தீங்க? அதனால உங்களுக்கு நான் ஒரு வரம், ஒரு சாபம் தர்றேன். அதாவது அந்த முனிவர், காலவ முனிவர் எவ்வளவு ஆண்டு காலம் இந்த தொழுநோயால் பீடிக்கப்பட இருந்தாரோ அத்தனை ஆண்டு காலம் நீங்க அந்த தொழுநோயால் பீடிக்கப்படுவீர்கள் என்ற சாபத்தை உங்களுக்கு விளங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மா வந்து இந்த நவக்கிரக கோள்களுக்கும் ஒரு சாபம் விட்டுட்டாராம். அப்போ இந்த நவக்கிரக கோள்கள் எல்லாம், ஐயோ நமக்கு இந்த மாதிரி சாபம் விட்டுட்டாங்களே, இதுல இருந்து ஒரு விமோசனம் வேணுமே, ஐயனே எங்களுக்கு இதுக்கு ஒரு விமோசனம் சொல்லுங்க, நாங்க தெரியாம அப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டோம், அவர் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாரு, அதனால இறக்கப்பட்டு அப்படி கொடுத்துட்டோம், இப்ப எங்களுக்கு நீங்க ஒரு சாபம் கொடுத்துட்டீங்க, அதுல இருந்து எங்களுக்கு விமோசனத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, பிராயச்சித்தத்துக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு இந்த நவக்கிரக கோள்கள் எல்லாம் கேட்ட உடனே அந்த பிரம்மாவும் மனம் இறங்கி, நீங்க வந்து திருமங்கலக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில்ல பிராணநாதர் மங்களநாயகி அம்மன் கோயில் இருக்கு, அங்க போய் நீங்க வந்து நோன்பு இருக்கணும், எதுவுமே சாப்பிடாம உண்ணாவிரத நோன்பு இருக்கணும். ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை மட்டும் காலையில சூரியன் உதயம் செய்து ஒரு 7 நாளிகைக்குள்ள நீங்க ஒரு எருக்கம் இலையை எடுத்து அந்த இலையில வைக்கிற அளவுக்கு ஒரு சிறிய சோறு உருண்டை, அதை மட்டும்தான் நீங்க பசியாறணும். இந்த ஒரு வாரத்துக்கும் அந்த திங்கட்கிழமை காலையில சூரியன் உதயமாகி 7 நாளிகைக்குள்ள எருக்கம் இலை, சின்ன இலையா இருக்கும், அந்த இலையில வைக்கிற அளவுக்கு ஒரு சிறிய சோற்று உருண்டை, அது மட்டும்தான் நீங்க பசியாறணும். இப்படியே நீங்க தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சாபத்திலிருந்து விடுதலை, விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நவக்கிரக கோள்கள் அந்த கடுமையான விரதத்தை மேற்கொள்ளுகிறார்கள். இப்படி 12 வாரம் நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே 12 வாரம் அவங்களும் அதே மாதிரி செய்யறாங்க. அந்த 12 வாரம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த தொழுநோய் நீங்கியது. அப்ப 12 வாரம் அவங்க அந்த மாதிரி கடும் தவம் செஞ்ச பிறகு சிவபெருமான் அவங்க முன்னால காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து, நீங்க வந்து சிவன்கிட்டையும் பிரம்மாண்டையும் கேட்டுத்தான் எதுவும் செய்யணும், ஆனா கேட்காம செஞ்சுட்டீங்க, இப்ப அதுக்குண்டான தண்டனையும் பெற்றீங்க, அந்த தண்டனைக்குரிய அந்த பிராயச்சித்தத்தையும் செஞ்சு அதுல இருந்து விமோசனமும் பெற்றுட்டீங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு வரம் தர்றேன், இனிமே நீங்க உங்க இஷ்டத்துக்கு யாரையும் ஆட்டி படைக்கலாம், உங்க கையில தான் எல்லா கணக்கும் கொடுக்கப்படும். என்ன கணக்கு? நம்ம இந்த மலக்குகள்லாம் நமக்குள்ள உட்கார்ந்து எழுதி வைக்கிறாங்களே, நம்முடைய எண்ண பதிவுகள் எல்லாமே நம்முடைய சித்தத்துல எழுதி வைக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்த்தோமே, அதெல்லாம் வந்து அந்த கணக்குகள் எல்லாம் மேற்பார்வை செஞ்சு இந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய அந்த பிராப்த விதியின்படி எல்லாம் நடக்குதா அப்படின்னு பாக்குறது, அந்த படி கொண்டு செலுத்துறதெல்லாம் இனி உங்களுடைய வேலை. நீங்க இனிமே என்கிட்டயோ பிரம்மாட்டையோ கேட்க தேவையில்லை, நீங்க தனித்து அதிகாரத்தோட செயல்படலாம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் வந்து அவங்களுக்கு சுதந்திரமா செயல்படுறதுக்கு ஒரு வரம் கொடுத்துட்டாரு. அதுல இருந்துதான் இந்த நவக்கிரக கோள்கள் எல்லாம் சுதந்திரமாக செயல்பட்டு இந்த மனிதனை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றன அப்படின்ற ஒரு கதையை வந்து நான் ஒரு சைவ சித்தாந்த நூல்ல படித்தேன். அதனால எல்லாரோடையும் நான் இப்போ அதை பகிர்ந்துக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி சுதந்திரமாக செயல்படுகின்ற இந்த கோள்கள், கிரகங்களை
நம்முடைய தெய்வம் அவர்கள் எப்படி சங்காரம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு பெருமான் அவங்க நிறைய இடத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கோள்களை பெருமான் அவங்க சொல்லுவாங்க, நீ இப்போ ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிற, இந்த அங்க குலங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனாலதானே சேட்டை பண்ணிட்டு இருக்க. இந்த அங்க குலங்களை எல்லாம் கையை தனியா காலை தனியா பிரிச்சு போட்டுட்டா நம்மளால சேட்டை செய்ய முடியுமா? முடியாது. அது போல இந்த நவக்கிரகங்களை எல்லாம் அணு அணுவாக பிரிச்சு போட்டுட்டா அது சேட்டை செய்யாது. அந்த மாதிரி நம்மளை பிடிச்சிருக்கிற அந்த நவக்கிரக கோள்களை பெருமானவர்கள் அணு அணுவாக பிரித்து போடுவதாக நமக்கு. உன் அங்கங்களை பிரித்து விட்டால் நீ ஒரு சேட்டை முன்னால் செய்ய முடியாது. கிரகத்தை அணு அணுவாக பிரித்தால் அது என்ன செய்ய முடியும்? அதற்கு பெயர்தான் அனுக்கிரகம் அப்படின்னு நமக்கு பெருமானவங்க அருளமுதம் திருவாக்கியம் 99 எடுத்தருள்றாங்க. இன்னும் அருளமுதம் திருவாக்கியம் 260 கூட நவக்கிரக கோள் நீற்றல் அப்படின்னு ஒரு தலைப்புல, உன் அங்கத்தை பிரித்து விட்டால் ஒரு சேட்டையும் உன்னால் செய்ய முடியாது. அதுவும் அணு அணுவாக பிரித்து விட்டாலோ எதுவும் செய்ய முடியாது. அதை போல இந்த கிரகத்தை அணு அணுவாக பிரித்து விட்டால் என்ன செய்ய முடியும்? அதுவே நவக்கிரக கோள் மாற்றும் நாத சோதிடரின் செயலாகும். நாத சோதிடர் இந்த ஏட்டுக்கூட்டு குருக்களால இந்த நவக்கிரக கோள்களை ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அந்த நாத ஜோதிடர், நாதத்தின் மூலமாக, சோதிடம் என்பது என்ன? சோதி இருக்கும் இடத்தை அறிவிப்பவர். நாதத்தின் வாயிலாக நமக்கு சோதியை அறிவிப்பவர். சோதினா என்ன? பிரகாசம். நம்முடைய இதயத்தை பிரகாசமாக்க செய்பவர்கள். அவர்கள் இந்த நவக்கிரக கோளை மாற்றி விடுகிறார்கள். அதுதான் பெருமான் அவர்கள் அந்த தூல திருமேனியோட இருக்கிற காலத்துல நட்சத்திர அரந்தரன்னா அவங்களுக்கு சித்திரை மாதத்தில் ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அப்படி சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் போது, இப்ப கூட இருக்காங்க அவங்க சித்திர பாலன் அப்படின்னு அவங்க பேரு. அவங்க அந்த மாதத்தில் பிறந்தது தந்தைக்கு ஆகாததென தீர்த்தம் போட விண்ணப்பிக்கிறாங்க. அப்ப விண்ணப்பிக்கும் போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம், அந்த வீட்டு தலைவன் அவன் அல்லவே. அந்த நட்சத்திரந்தர் வீட்டுக்கு தலைவர் நட்சத்திரந்தர் அல்ல, நான் தான் அந்த வீட்டுக்கு தலைவன். நான் தலைவனா இருக்கும்போது எந்த கிரகம் என்ன செய்ய முடியும்? அந்த வீட்டில் தலைவன் அவன் அல்லவே, நாம் தானே. அந்த கிரகத்தால் என்ன செய்ய முடியும் என்று அருளி செய்தார்கள். அப்போ அப்படியாக இந்த கிரகங்கள் எல்லாம் எப்படி சுதந்திரமாக செயல்படுவதற்கு சிவபெருமான்கிட்டயே அது ஆజ్ఞை பெற்றுதான் நம்மளை எல்லாம் ஆட்டி படைக்கிறது என்று இருந்தாலும், ஆனா நம்முடைய தேவகோமானவர்கள் தங்களுடைய அந்த பிரம்ம வித்தை செயலால் அதை எப்படி அதன் அங்கங்களை தனித்தனியாக பிரிச்சு போட்டுறாங்க அப்படிங்கறத நமக்கு அந்த அனுக்கிரகம்ங்கிற ஒரு திருவாக்கியத்துல கூட நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. உன்னை பிடிச்சிருக்கிற சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பீத்தெறிந்து விட்டு அங்கே கோடி சூரிய பிரகாச தூணுகளை தரிப்பிப்பதுவே அனுகிரகம் அப்படின்னு நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த வாக்கியத்தை நம்ம பார்ப்போம். கோடாயுதற்கோர் திருவாக்கியம் 8. அனுகிரகம் என்பது நினைவிற்கும் கேள்விக்கும் எட்டப்படாதது. ஆனால் நீ அனுகிரகிக்க வேணும் என்று கேட்பது எப்படி இருக்கிறது என்றால், ஒரு வேஷ்டியை நீட்டி பாலை ஊற்றுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது. நாம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு என்ன கேட்போம்? ஒரு கோயில்ல போய் சாமி அனுகிரகம் பண்ணணும், எப்படி நான் பணக்காரனா இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், என் மனைவிக்கு நகையோட லட்சுமியா மகராசியா வாழ்றதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்போம். அப்படி கேட்கறது எப்படி இருக்குன்னா, ஒரு பால் வாங்குறதுக்கு பாத்திரத்தை நீட்டுவியா, வேஷ்டியை நீட்டுவியா? வேஷ்டியை நீட்டுறது போல இருக்கு நீ கேட்கறது அப்படின்னு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல. இந்த கதியின் உலகமே ஆகிவிட்டது. நீ அனுகிரகம் என்பதை என்ன நினைத்து கொண்டாய்? குறைபாடில்லாமல் உன் மனைவி லட்சுமியாகவும் மகராஜியாகவும் நீடூழி காலம் வாழ்க என்று சொல்லுவார்களே, அது மாதிரியான ஒன்றைத்தான் உனது எண்ணம் நினைத்தது. ஆனால் நிஜமான அனுகிரகம் செய்வதென்பது அவ்வளவு சுலபமாக வாயால் சொல்லிவிடுவதல்ல. அப்படி வாயால மகராசியா இருமா அப்படின்னு சொல்றது இல்ல அனுகிரகம். அது ஒரு பிரம்ம வித்தை செயல். இந்த கோள்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட அதிகாரம் பெற்று நம்மளை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அதிகாரம் பெற்று வந்த அந்த கோள்களை தூள் தூளா அணு அணுவா பிச்சு போடுற செயல் லேசான செயல் இல்ல. அதுக்கு நிஜமாக அனுகிரகிப்பாரே அவர்களே அந்த எல்லையை அடைந்தால் அல்லது அவன் உண்மை பொருள் யாருக்கும் விளங்காது
உன்னை பிடித்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பிரித்தெறிந்து விட்டு கோடி சூரிய பிரகாசம் பூநூலை பிரம்ம முடியுடனே தரிப்பிப்பார்களே, அதுதான் அனுக்கிரகம். கிரகத்தின் வல்லமை அணு கூட அணுகாமல் சங்கரிப்பார்களே, அந்த செயலே அனுக்கிரகம். இந்த கிரகத்தோட வல்லமை கொஞ்சம் கூட நம்மளை பாதிக்காதபடிக்கு அந்த கிரகத்தினுடைய அங்கங்களை எல்லாம் பிச்சு எரிபவர்களே, அவர்களே அதை செய்பவர்களே அனுக்கிரகன் குரு என்று நமக்கு இந்த திருவாக்கியத்துல பெருமானவர்கள் இந்த அனுக்கிரகம் எவ்வளவுதான் வல்லமை பெற்று தனித்து செயல்படுவதற்கு அதிகாரம் பெற்று வந்தாலும் அதை தங்களுடைய அந்த பிரம்ம வித்தை செயலால் எப்படி அதை பொடிப்பொடியாக ஆக்குகிறார்கள் அப்படிங்கிறத நமக்கு பெருமானவங்க இங்க எடுத்து காட்டுறாங்க. அப்போ ஒரு அசலான குரு பெருமானவர்கள் வந்ததும் நாம இந்த ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து ஏதேதோ செய்து ஏதும் கிட்டாமல் இருந்த நாம் அந்த நிஜமான மெய்க்குரு பெருமான் அவர்கள் பால் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத, ஒரு மறைப்பு திவலை கூட இல்லாத ஒரு நிஜமான அன்பு அவர்கள் மேல் நாம செலுத்தும் போது அவர்கள் அந்த நவக்கிரக கோளினை, உன்னை பிடிச்சிருக்கிற அந்த சனியனாகிய கிரகத்தை அணு அணுவாக பீத்தெறிந்து விடுவார்கள். அப்போ நமக்கு என்ன வேணும்? அவர்கள் பால் அந்த கள்ளம் கபடம் இல்லாத, மறைப்பு திவலையும் இல்லாத அன்பு மட்டும்தான் நமக்கு வேணும். அந்த அன்பு இருந்தா நாளும் கோளும் எதுவுமே நம்மளை எண்ணமும் செய்ய முடியாது. அவங்க அதை அணு அணுவா பீத்தெறிந்து விடுவார்கள். அதத்தான் அருணகிரிநாதர் அவங்களும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று தான் என் செய்யும். எமன் கூட என்ன செய்வான்? குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே தோன்றிடில். குமரேசனுடைய முருகப்பெருமானுடைய அந்த இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் இவையெல்லாம் என் முன்னால வந்துச்சு. நான் அவங்கள தரிசனம் பண்ணிட்டேன்னா, அவங்க மேல நிஜமான அன்பு செலுத்திட்டேனா, இந்த நாள் தான் என் செய்யும், வினைதான் நான் ஜென்மந்தோறும் சுமந்துகிட்டு வந்தேனே வினை, அதுதான் என்னை என்ன செய்யும்? அது எல்லாமே அழிக்கப்பட்டு விடும், தகிக்கப்பட்டு விடும். அதுக்குத்தான் ஒரு பெருமானவர்களை நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கும்போது, நீ என்னை சந்திக்கிறதுக்காக பிறந்த. சந்திச்சா போதும், மற்ற வேலை எல்லாம் எதெல்லாம் தகிக்கணுமோ அதெல்லாம் அவங்க பார்த்து நம்மளை எங்க கொண்டு செலுத்தணுமோ அங்க கொண்டு செலுத்துவாங்க. அப்போ அவங்கள சந்திச்சுட்டா நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், கொடுங்கூற்றுதான் என் செய்யும். எவனே ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? அப்போ நம்மள பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கிரகங்கள் 27 நட்சத்திரங்கள் 7 ராசியில அடங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 27 நட்சத்திரங்களை தான் இந்த அருணகிரிநாதர் இந்த பாடல்ல குமரேசன் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும்ல அதுக்குள்ள அந்த 27 எண்ணிக்கையை மறைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னா, குமரேசனுடைய இரு தாள், அந்த இரு தாள் 2, அந்த இரு தாள்ல சிலம்பு 2 தாள்லையும் 2 சிலம்பு தானே போட்டிருப்பாங்க. அப்ப 2 சிலம்பு 2 2 2 4. சதங்கையும் 2 போட்டிருப்பாங்க இல்லையா, 2 கால்லையும். அப்போ 4 2 6. அதுக்கப்புறம் தண்டையும் கால்ல, இந்த கால்ல 1 அந்த கால்ல 1 போட்டிருக்காங்க. அதுவும் 2 4 2. இரு தாள், சிலம்பு, சதங்கை, தண்டை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு 8. அடுத்து சண்முகம்னா 6 முகம். முருகப்பெருமானுக்கு 6 முகத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது ஒரு 6. அதுக்கப்புறம் தோள் எத்தனை இருக்கும் முருகப்பெருமானுக்கு? 12 தோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 முகம்னா ஒரு முகத்துக்கு 2 தோள் அப்படின்னா 6 முகத்துக்கு 12 தோள்கள். அப்போ அவை ஒரு 12. அப்போ நம்ம முதல்ல பார்த்தது ஒரு 8, சண்முகம் ஒரு 6, 8 6 14, தோள்கள் ஒரு 12, எல்லாம் சேர்க்கும் போது 26 வருது. அதுக்கப்புறம் ஒண்ணு கொடுக்குறாரு, கடம்ப மலர் மாலை அணிஞ்சிருப்பாரு. அந்த கடம்ப மலர் 1, அது 1 26, அது 1 சேர்த்து 27. இந்த 27 நட்சத்திரங்கள் அதை குறிக்குது இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளுக்குள் அடக்கமாக இருக்கிறது. இந்த
இவைதான் இந்த 27 நட்சத்திரங்கள் தான் 12 ராசிகளுக்குள் அடங்கி நாம செய்த பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் அதை முடிப்பதற்கும் காரணமாக இருக்கின்றன. அப்போ ஒரு மேற்கொரு பெருமான் அவர்கள் கிட்டிய போது இவைகளினுடைய செயலெல்லாம் அற்று போய் விடுகின்றன. இந்த கோளா இருக்கட்டும், நாளா இருக்கட்டும், நட்சத்திரமா இருக்கட்டும், எல்லாவற்றின் செயல்களும் அற்று போய் விடுகின்றன. இதெல்லாம் நெருப்பாதான் இருக்கு. ஆனா அந்த குருவாகிய ஜலக்கடல் நீட்டியதும் இந்த கிரகமாகிய நெருப்பு அணைந்து அதிகாரம் அற்று போகிறது அப்படின்னு நமக்கு பெருமான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? குரு பெருமான் அவர்களை உள்ளத்தில் நிரப்பி வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் எண்ணத்தையே உள்ளத்தில் ஏற்றி வைத்துக் கொள்ளும் போடும்போது இந்த நாலு கோளு நாம செஞ்சுட்டு வந்த வினை பாவ கணக்கெல்லாம் சுமந்துட்டு வந்திருக்கோமே ஜென்மந்தோறும் செஞ்சு செஞ்சு எல்லாமே அதனுடைய அதிகாரம் அற்று போகுது. அந்த கடல் தண்ணியே ஒரு அக்கினியில பாயும் போது ஒரு செம்பு தண்ணி ஊத்தினாலே அணைஞ்சிரும். ஒரு கடல் தண்ணியை கொண்டு வந்து ஊத்தினா அது அணையாம என்ன செய்யும்? அப்போ குருவாகிய ஜலக்கடல் நீட்டியதும் கிரகமாகிய நெருப்பு அணைந்து அதன் அதிகாரம் அற்று போகிறது. குருபெருமானின் பரிசுத்த ஆவியின் கிரண வீச்சானது அவைகளின் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அவர்கள் வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. அப்போ இந்த கிரகங்கள்லாம் நம்ம செய்த பாவ கணக்குகளை சுமந்துக்கிட்டு வந்து இவனை எப்படிடா இவன் இந்த பாவம் செஞ்சிருக்கான், அந்த பாவம் செஞ்சிருக்கான், அதுக்குரிய தண்டனையை அனுபவிக்கணும்னு அதுக்குண்டான வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எதிரான வேலையைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த கிரகங்கள், நட்சத்திரங்கள், இந்த ராசிகள் எல்லாமே சேர்ந்து. அப்போ இந்த அருணகிரிநாதர் அவங்க சொன்ன மாதிரி அந்த குமரேசனுடைய இத்தனையும் நம்ம முன்னால வந்துட்டா இவையெல்லாம் என்ன செய்யும்? இவையெல்லாம் குணம் மாறி நம்மளை எதிர்க்கிற குணத்தை மாறி நமக்கு வேலைக்காரங்களா மாறிடுமா, நமக்கு உதவி செய்கிற உதவியாளர்களாக ஊழியக்காரர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. அப்படி கிரகம் அஸ்தமனமாகும்படி செய்து கொண்ட ஒரு கிரகஸ்தரின் கைவசப்படணும் நாம. அப்படி கைவசப்படுவது என்பது என்ன அப்படின்னா, உன் அறிவில் சாயாமல் உன் ஆசிரியரின் அறிவிலே நீ சாய்வது ஆகும். அப்போ நம்ம அறிவிலே சாயாமல் ஆசிரியரின் அவர்களின் அறிவிலே சாயும் பொழுது நமக்கு இந்த கிரகங்களின் செயல்கள் எல்லாம் அற்று போய் அதுவே வந்து எதிரியாக இருந்தது ஊழியக்காரர்களாக மாறி உதவி செய்ய நிற்கின்றன. அப்போ நமக்கு என்ன செய்யணும்? எப்போ நம்மளை பிடிச்ச இந்த கிரகங்கள், சனியனாகிய கிரகங்கள்லாம் எப்போ அதனுடைய செயலை இழக்கும் அப்படின்னா, நாம அந்த மெய்யான ஒரு குருபெருமான் அவர்களை பற்றி கொண்டு அவர்கள் மேல நிஜமான கள்ளம் கபடமற்ற மறைப்பு திவளையும் இல்லாத எந்த நேரம் நம்ம செய்யற செயலை நம்முடைய பெருமான் அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. யாரும் பார்க்கலைன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம எந்த காரியமும் செய்ய முடியாது. நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இறை அச்சம் நமக்கு இருந்துகிட்டே இருந்தா நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த கிரகங்கள், நம்மளை பிடிச்சிருக்கிற அந்த கிரகமாகிய சனியங்கள் எல்லாமே அஸ்தமனமாக்கப்படும், சங்கரிக்கப்படும். அப்படி செய்கிறவருக்கு பேர் தான் கிரகஸ்தர். அப்போ இவ்வளவு பெரிய கோள்களை எல்லாம் சங்காரம் செய்யும் போது சின்ன சின்ன தூசிகள் நமக்கு எதிராக பருந்தா சங்காரமா செய்யுமா? எவ்வளவு பெரிய கோள்களை எல்லாம், நாள், நட்சத்திரம், கோள்கள் எல்லாத்தையும் தூசியா சங்காரம் பண்றவங்க நமக்கு வர்ற சின்ன சின்ன தூசிகளையும் அவர்கள் சங்காரம் செய்வார்கள். அப்போ இந்த தீமை செய்கிற கோள்கள் எல்லாம் குணம் மாறி ஊழியக்காரர்களாக ஆகுவதை பற்றி எப்படி அருணகிரிநாதர் அவங்க எழுதின மாதிரி திருஞான சம்பந்தர் அவர்களும் கோளறு பதிகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பதிகம் அப்படின்னாலே 10 பாடல்கள். கோளறு பதிகம்னு ஒரு 10 பாடல்கள். ஞான சம்பந்தர் பெருமான் அவங்க இந்த கோளும் நாளும் ஒண்ணும் செய்யாது நம்மள எப்போ பெருமான் அவர்களை நாம பற்றி கொள்ளும் போது அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. அது வந்து இந்த திருஞான சம்பந்தர் பெருமான் அவர்களும் அப்பர் பெருமான் அவர்களும், அப்பர் பெருமான் அவர்கள் வந்து வயதானவங்க, திருஞான சம்பந்தவர் ரொம்ப பாலிய வயதுல இருக்கிறவங்க. 2 பேருமே சேர்ந்து நிறைய திருத்தலங்களுக்கு அவங்க போய் வந்து நிறைய பாடல்களை எல்லாம் ஏற்றி பாடிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அந்த திருமறைக்காடு அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயில் கதவு வந்து பூட்டி இருக்கும்.
அதை திறக்கிறதுக்கு அப்பர் பெருமான் அவர்கள் ஒரு பாடல் பாடுவாங்க. அந்த கதவை திரும்ப தாழ் சாற்றுவதற்கு சம்பந்தர் பெருமான் அவர்கள் ஒரு பாடல் பாடுவாங்க. இந்த சரித்திரம்லாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அவங்க அந்த திருமறைக்காடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கும் பொழுது, அப்போ மதுரையில பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன்கிற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க சமண மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சூல நோயால் பீடிக்கப்படுகிறார்கள். நிறைய வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க, எதுலையுமே குணமாகல. அப்போ அங்க அந்த மங்கையர்க்கரசியார், திருநாவுக்கரசருடைய சகோதரி, அவங்க ஒருத்தரை ஞான சம்பந்தர்கிட்ட தூத அனுப்புறாங்க. அவங்க சைவ சமயத்துல பற்றுடையவங்க. ஞான சம்பந்தர் பிரான் இவங்களுக்கு ஏதாவது வைத்தியம் செய்தா இந்த மன்னனுக்கு குணமாகும் அப்படின்னு சொல்லி குலச்சிறையார் அப்படிங்கிற ஒருத்தரை ஞான சம்பந்தர்கிட்ட அனுப்பி அவரை அழைச்சிட்டு வரும்படி அனுப்புறாங்க. அப்போ இந்த குலச்சிறையாரும் போய் இந்த அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் அந்த கோயில் திருத்தாள் கதவை திறந்து அதை அழைக்கிறதுக்கு திருப்பாடல் பாடிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்துல போய் அவர் ஞான சம்பந்தரை அழைக்கிறார். நீங்க வரணும், இந்த கூன் பாண்டியன் மன்னன் சூளை நோயால் பீடிக்க பெற்றிருக்கிறார், அவரை நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர் பிரானவங்களை அழைக்கிறாங்க. அவங்களும் போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்படி ரெடி ஆகும் போது அப்பர் பெருமான் அவர்கள் சொல்றாங்க, இப்ப போக வேண்டாம், நாள் சரியில்லை, நாளும் கோளும் சரியா இல்ல, அங்க சமணர்கள் எல்லாம் சைவர்கள் மேல ரொம்ப காட்டமாக இருக்கிறாங்க, சைவ கோயில்களை எல்லாம் எரித்து கொண்டு இருக்கிறார்கள், நாம அவங்கள பகையா நினைக்கலாம், ஆனா அவங்க நம்மள பகையா நினைச்சு ரொம்ப கொடுஞ்செயல்கள் எல்லாம் செய்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல நீங்க அங்க போக வேண்டாம், நாள் சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் சொல்றாங்க. அப்போ அப்பர் சுவாமிகள் அப்படி சொல்லும் போது ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் என்ன சொல்றாங்க, நீங்க பெரியவங்க சொல்றத நான் மறுத்து சொல்றேன்றதுக்கு நீங்க மன்னிக்கணும், நாளும் கோளும் என்ன செய்யும், எல்லாவற்றுக்கும் மேலான சிவபெருமான் நம் ஊனோடும் உயிரோடும் கலந்திருக்கும் போது நம்ம யாரால் என்ன செய்ய முடியும், இந்த நாளும் கோளும் என்னதான் செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்திலே ஒரு 10 பாடல்கள் இந்த கோளறு பதிகம் என்ற பாடல்களை எல்லாம் பாடியதாக வரலாற்று குறிப்பு குறிக்கிறது. இப்போ அந்த 10 பாடல்களையும் நம்ம கொஞ்சம் ஒரு சுருக்கமா பார்ப்போம். அதுல முதல் பாடல், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இந்த வரிகள் எல்லாம் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன், இதெல்லாம் சிவபெருமானுக்கு அடைமொழியாக கொடுக்குறாங்க. அவங்க என் உள்ளத்தில் புகுந்துட்டாங்களே, அவங்க என் உள்ளத்துல குடிகொண்டிருக்கிறாங்களே, அவங்கள் என் உள்ளத்தில் புகுந்த அதனால் இந்த கோள்கள்னு சொல்றீங்களே, நாளும் கோளும் சரியில்லைன்னு சொல்றீங்களே, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்ற ஒரு முதல் பாடலை பாடுறாங்க. சிவபெருமான் என் உள்ளத்தில் புகுந்த அதனால் நமக்கு தீமையே செய்கின்ற அந்த நவ கிரகங்கள் அவை என்னன்னு கொடுக்குறாங்க. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, அதோட பாம்பு 2. இந்த பாம்பு ராகு கேது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 கிரகங்களும் கெடுதலே செய்வதற்காக நின்றவை சிவபெருமான் என் உள்ளத்தில் புகுந்த காரணத்தால் அவை அவை நல்லவையாக மாறிவிடும், ஊழியக்காரர்களாக ஆகிவிடும்னு பெருமான் அவங்க அருளி செஞ்சாங்களே, அது போல அவை நல்ல அடியாரவர், அவை நல்ல அடியாரவர்க்கு, அவை அவை நல்லவைகளாக திறக்கும். யாருக்கு? நல்ல அடியாரவர்க்கு. நல்ல அடியாரா நீ அவங்க மேல அன்பு செலுத்துறவரா இருந்தா இந்த கோள்கள் எல்லாம் நல்லதே செய்யும். என்பொடு கொம்பொடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால். முதல் 2 வரிகள சிவபெருமானுக்குரிய வர்ணனை. அவர்கள் என் உளமே புகுந்த அதனால் 9 ஒன்றோடு 7 18 6 உடனாய நாள்கள் அவைதான் அன்போடு நல்ல அவை நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இந்த 9 7 18
இதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் தீமை செய்யறதுக்கே நிற்கிற நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. 9வது நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம், 9 10வது நட்சத்திரம் மக நட்சத்திரம், இந்த 7 அது விசாக நட்சத்திரம், அப்புறம் கேட்டை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், இதோடு இந்த பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், பூரம், பூராடம், பூரட்டாதி, இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு தீமையே செய்யக்கூடியவையாக இருந்தாலும் நாம நல்ல அடியார்களாக இருக்கும்போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு, அவை அடியாரவர்களுக்கு நல்லதே செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல்ல கொடுத்திருப்பாங்க. ஆதிரை பரணி ஆரல் ஆயில்யம், ஆரல்னா கார்த்திகை நட்சத்திரம், ஆரல் ஆயில்யம் முப்பூரம், முப்பூரம்னா பூரம்ன்ற பேர்ல மூணு நட்சத்திரங்கள், பூரம், பூராடம், பூரட்டாதி, கேட்டை, தீதுரு, விசாகம், சுவாதி, மகம், சித்திரை, ஈராறும், இந்த 12ம், இந்த 12 நட்சத்திரங்கள் இந்த கோள்களாக நம்மளை பீடித்து கொண்டா என்னென்ன தீங்குகள்லாம் நடக்கும்னு ஒரு பாடல் சொல்லுது. பெருதனம் கொண்டார் தாரார், வழிநடை பட்டார் மீளார், பாயினில் படுத்தார் தேரார், பாம்பின் வாய் சிக்குண்ட தேரை போல. இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்களால் பீடிக்க பெற்றவர்கள் பெருதனம், இவங்கிட்ட இருந்து பெருதனம் கொண்டார் தாரார், நம்மகிட்ட இருந்து பெரிய தனம் கடனா வாங்கியிருந்தவங்க திருப்பி தரமாட்டாங்க. வழிநடை பட்டார் மீளார், இந்த நட்சத்திரங்கள் இந்த கோள்களால பீடிக்க பெற்றவங்க எங்கேயாவது பிரயாணம் பண்ணாங்கன்னா மீண்டு வரமாட்டாங்க, போனவங்க தான். பாயினில் படுத்தார் தேரார், இந்த நட்சத்திரங்களால பீடிக்க பெற்றவங்க நோய்வாய்ப்பட்டு பாயில படுத்தா தேர மாட்டாங்க, போய் சேர்ந்துருவாங்க. பாம்பின் வாய் சிக்குண்ட தேரை போல போவார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருந்தாலும் ஈசன் அவர் என் உளம் புகுந்த அதனால், அதைத்தான் இந்த 2வது பாடல்ல எடுத்து கொடுக்குறாங்க. 9 1 7 18 6 உடனாய நாள்களாய முதல் கெட்டவையாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்களால் பீடிக்க பெற்றவர்கள் பாயில படுத்தா அப்படியே போயிருவாங்கன்ற பழமொழி இருந்தாலும் அந்த சிவபெருமான் அந்த புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால், என் உள்ளத்தில் சிவபெருமான் புகுந்த அதனால் அவையெல்லாம் நல்ல நல்ல அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு தாமே, அவையெல்லாம் அடியாரவர்களுக்கு, சிவபெருமான் மேல அன்பு செலுத்துற அடியாரவர்களுக்கு அவை நல்ல நல்லவையாக மாறும். இப்படியாக 10 பாடல்கள்லையும் அந்த சிவபெருமான் உளம் புகுந்ததனால எல்லாமே நமக்கு நல்ல நல்லவையாக மாறும் அப்படிதான் அந்த 10 பாடல்களும் வருது. அதுல எல்லாமே அவங்க கொடுத்திருக்கிற அந்த 10 பாடல்களையும் வார்த்தா இப்ப நேரம் ஆகும், அதனால நான் சுருக்கமா சொல்றேன். அதுல எல்லாம் எல்லாமே நமக்கு எது கெடுதல் செய்யறதாக நிக்குதோ அது எல்லாமே நன்மை செய்யக்கூடியதாக மாறும். எப்போ இந்த சிவபெருமான் என் உளம் புகுந்த அதனால். காலன், யமதூதன், கொடு நோய்கள் எது வந்தாலும் அவையும் நல்ல நல்லவையாக மாறும். அரக்கர்கள், கொடுமை செய்வோர், மிடி, அதுவும் நல்லவைகளாக மாறும். இன்னும் நமக்கு மிருகங்களால ஏதாவது கேடு வருதுன்னு இருந்தா கூட கோளரி, சிங்கம், உளுவை, புலி, யானை, கேளம், நாகம், கரடி இவை கூட தீங்கு செய்யாது. இதெல்லாம் சிங்கம், புலி, கரடி இதுல எல்லாம் ஆகப்பட்டுக்கிட்டோம்னா நம்ம மீள முடியாது. ஆனா இவைகள் கிட்ட எதிர்பட்டா கூட சிவபெருமான் உளம் புகுந்த அதனால் அவையும் நல்லவைகளாக மாறும். இன்னும் வெப்ப நோய், குளிர் நோய், வாத, பித்த, சிலேத்துவம் என்ற இந்த 3 நாளை எந்த நோயினால பீடிக்கப்பட்டாலும் அவையும் நல்ல நல்லவையாக மாறும் சிவன் என் உளம் புகுந்தால். இன்னும் ராவணன் போல் பல அரக்கர்கள் சூழ்ந்தாலும், கடலால் துன்பம் வந்தாலும், கடலால கூட துன்பம் வரும், நம்ம பார்த்திருக்கோம். திடீர்னு அமைதியா இருக்கிற கடல் சுனாமியா பொங்கி உயிரோட இருக்கிற மக்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு கடலுக்குள்ள போயிருந்த பாக்குறோம். இன்னும் யாரால, பிரம்மாவால, திருமாலால, யாரால நமக்கு துன்பம் வரணும் இருந்தாலும் சிவபெருமான் என் உள்ளம் புகுந்த அதனால் இவை எல்லாம் நல்ல நல்லவையாக மாறும். ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல மிக அடியாரவர்க்கு மிகவே, சிவனுடைய அடியாரவர்களுக்கு இவை எல்லாம் நல்லவைகளாகத்தானே இருக்கும்.
நீங்க என்னை போக வேண்டாம் சொல்றீங்களே அப்பர் சுவாமிகளே, நம்ம உள்ளத்துல சிவபெருமான் அல்லவா குடியிருக்கிறாங்க, அவங்க இருக்கும்போது நமக்கு எந்த தீங்கும் ஒன்றும் செய்யாதே அப்படின்னு ஞானசம்பந்தர் பெருமான் அவர்கள் அந்த கோளறுபதிகன் நூல், அந்த 10 பாடல்களும் அவ்வளவு அழகா இருக்கும். அதை படிச்சு பார்க்கணும் நம்ம. அப்படி அந்த திருஞான சம்பந்தர் அவர்கள் இந்த பாடலை எல்லாம் பாடிட்டு நான் போய் அந்த கூன்பாண்டியன் மன்னனுக்கு, அப்பதான் இந்த கூன்பாண்டிய மன்னனுக்கு அவர் போய் திருநீற்றை தடவி விட்டாரு, அவருக்கு சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நீரை பத்தி தான் பாடும்போது, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு என்று பாடி அந்த மன்னனுக்கு திருநீற்றை பூசி விட்டதாகவும். அது நாம நினைச்சுக்குவோம் இந்த சாம்பல் திருநீரை பூசி விட்டாங்கன்னு. இல்ல, அவங்க சிவபெருமானுடைய நமக்கு திருநீர்னா அது என்ன விபூதினா பூ போன்ற வெற்றி தருகின்ற தீ அப்படின்னு நமக்கெல்லாம் பெருமான் அவங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த பூ போன்ற வெற்றி தருகின்ற தீயதான் அன்னைக்கு ஞானசம்பந்தர் பெருமான் அவர்கள் அந்த கூன்பாண்டிய மன்னனுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்த உடனே அவர் சூளை நோயால் பாதித்திருந்து அவர் கூன் விழுந்திருந்ததுனால்தான் அவர் கூன்பாண்டியன் பேரு. அவர் கூனே நிமிர்ந்துருச்சு, அவர் அந்த சூளை நோயினால் அவர் காப்பாற்றப்பட்டார் அப்படின்னு சைவ சித்தாந்த நூல்கள் குறிப்பிடுது. அப்போ இப்படி எல்லாம் நாம எந்த கோள்களால் பீடிக்க பெற்று இருந்தாலும் அது எல்லாமே அந்த இறைவன் மேல, மெய்க்குரு பெருமான் அவர்கள் மேல நம்ம ஒரு மெய்யான அன்பு செலுத்தும் போது கள்ளம் கபடம் சிறிது கூட, அதுலதான் நமக்கு பெருமானவங்க இந்த திருவாக்கியத்துல நமக்கு எடுத்தருள்றாங்க. கள்ளம் கபடம் மறைப்பு திவனை கூட இல்லாமல் நமக்கு ஆசானுக்கு தெரியாமல் எதுவும் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சந்தரிக்கப்படும், அந்த கோள்கள் எல்லாம் அறுக்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த திருவாக்கியத்துல நமக்கு பெருமானவங்க எடுத்து கொடுக்குறாங்க. கோள்கள் மட்டும் அறுக்கிறது இல்ல, அவங்க நம்ம பிறவியையும் அறுத்து விடுவார்கள். இந்த பிறவிக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்ன? இந்த நமக்குள்ள ஒரு எண்ண பதிவு நம்ம சித்தத்துல பதிஞ்சு வச்சிருக்க, இந்த பதிஞ்சு வச்ச இந்த வினைகள் எல்லாம் நம்ம ஒரு பதிஞ்சு இருக்கும் நம்முடைய சித்தத்துல. அந்த பதிவுகள்ல இருந்து நிறைய எக்கச்சக்கமா நம்ம வச்சிருக்கிறோமா, அதுல சில பதிவுகளை எடுத்து பிராப்தமாக நம்ம தலையெடுத்துன்னு எழுதி இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வான்னு இந்த பூமிக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அதெல்லாம் இந்த மனிதன் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த திசைகள், எல்லா திசைகளும் இவனுக்கு வர்றது. அந்த திசைகளை பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, சூரிய திசை அப்படிங்கிறது 6 வருடம் இருக்கும் ஒருத்தருக்கு. சந்திர திசை 10 வருடம் இருக்கும். அப்புறம் செவ்வாய் திசை 7 வருடம் இருக்கும். புதன் திசை 17 வருடம் இருக்கும். வியாழ திசை 16 வருடம் இருக்கும். சுக்கிர திசை 20 வருடம் இருக்கும். சனி திசை 19 வருடம் இருக்கும். ராகு திசை 18 ஆண்டுகள் இருக்கும். கேது திசை 7 ஆண்டுகள் இருக்கும். இதெல்லாம் கூட்டும் போது 120 ஆண்டுகள் வருமா. ஒரு மனிதனுக்கு சராசரி அவன் இந்த பூமியில 120 வயது வாழணும், இந்த 120லயும் இத்தனை திசைகளையும் அனுபவிச்சு வரணும் அவன் அப்படின்னுதான் அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆரோக்கியமான மனிதன் இந்த 120 ஆண்டு காலம் இத்தனை திசைகளையும் அனுபவிச்சுதான் வருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அனுபவிச்சவங்களுக்கு பேருதான் 1000 பிறை கண்டவர்கள். 1000 பிறை, இந்த 120 வருட காலத்துக்குள்ள அவங்க 1000 பிறைகளை கண்டிருப்பார்கள். 1000 பிறை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் இப்படி எல்லாம் அனுபவிச்சு வரணும் அப்படின்னு இருந்தாலும் இந்த கோள்கள் எல்லாம் நம்ம என்னென்ன வினை செஞ்சோம் அதெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு அதுபடி இவன் அனுபவிக்கிறானா இல்லையா, அனுபவிக்காம நம்ம நைசா தப்பிச்சு போனாலும் விடாது. இந்த கோள்கள் முன்னால நிக்கும். நம்ம பார்த்தோமே, நம்ம ஒரு செயல்ல ஏதோ ஒரு செயல் நம்ம செயலாற்றணும்னு நினைச்சாலும் நம்ம நம்ம அறிவுக்கு முன்னால, சித்தத்துக்கு முன்னால நம்ம செய்த வினைகள் உட்கார்ந்துக்கிட்டு அந்த வினைகள் தான் இனி இப்படி முடிவெடு அப்படின்னு நம்மளை முடிவெடுக்க வைக்கும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்குள்ளாக அந்த பதிவுகள் இருந்தாலும் ஆசானுடைய எண்ணப்பதிவை மட்டுமே நம்ம உள்ளத்துல வைக்கும் போது நம்முடைய அந்த ஜீவன் சிம்மாசனத்தில் அவங்கள மட்டுமே அமர்த்தி வைக்கும் பொழுது
உள்ளம் முழுவதும் என் உள்ளங்கவர் கள்வன் அப்படின்ன மாதிரி அவங்கள அந்த உள்ளத்துல அவங்கள மட்டுமே அமர்த்தி வேற எந்த சிந்தனைக்குமே இடம் கொடுக்காத போது நம்ம இந்த கோள்கள் எல்லாம் நாளன் செய்யும் கோளன் செய்யும் வினை என் செய்யும் கூற்றுதான் என் செய்யும் யமன் தான் என்ன செய்வான். அப்போ நமக்கு கோள்களும் அறுக்கப்படும், இந்த பிறவியும் அறுக்கப்படும். நம்ம இறைவனோட சென்று சேர்வதற்கு அதுதான் ஒரு வழியாக இருக்கும். அந்த ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும், மற்ற எண்ணங்கள் தகிக்கப்பட்டுவிடும். அப்போ இந்த ஆசான் ஆகிய அந்த ஜலக்கடல் கடல் போல அவங்களுடைய எண்ணத்தை பெருகி வச்சுக்கணும். நாம செய்யற வேலை அது மட்டும்தான். அந்த கடல் உள்ளே வந்ததும் இந்த கிரகமாகிய நெருப்புகள் எல்லாம் அணைக்கப்பட்டு நமக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாலும் அவைகளும் சங்கரிக்கப்படும் என்பதைத்தான் நம்முடைய பெருமானவர்கள் இந்த திருவாக்கியத்தில் நமக்கு எடுத்து அள்ளி செய்யறாங்க. அப்போ நாம அந்த அவர்களுடைய அந்த நினைவையே நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக ஆக்கி கொண்டு சகல சௌபாகியத்தோடும் மங்களத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ முடியும். இந்த சகல சௌபாகியத்தையும் மங்களத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும், நமக்கு நாளும் அருளி செய்து கொண்டிருக்கும் நமது வினை தீர்க்க வந்த பெருமானவர்கள் தென்மந்தோறும் செய்த அந்த தன் கர்மத்தை எல்லாம் கடைத்தேற செய்வதற்காக நம் உள்ளத்தில் புகுந்து கொண்ட நமது பெருமானவர்களை நாளும் நாளும் இன்னும் நிறைய நிறைய நம்ம உள்ளத்தில் சேர்த்து வைத்துக் கொள்வோம். அவர்களுடைய திருவாய் மொழிக்குள் ஒன்றை மட்டுமே நமது உள்ளத்தில் நிரப்பி வைக்க, அந்த திருவாய் மொழிகள் தான் உள்ள போய் எல்லாத்தையும் சங்காரம் செய்யக்கூடிய ஜலக்கடலாக இருக்கிறது. அந்த ஜலக்கடலை, அந்த அமுத வர்ஷிப்பை நமக்கு நாளும் வழங்கி கொண்டிருக்கும் நமது பெருமானவர்களது பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமிர்தவல்லி அக்கா அவர்கள். ஆதியே துணை பிரம்மபிரகாச பிரமோதய சாலை ஆழ்ந்த திருவடி போனி பற்றி போற்று பணிந்து நமஸ்கரித்து சபையில் அனைவருக்கும் ஜீவ சகோதர சகோதரர் அனைவருக்கும் நான் அன்பார்ந்த நமஸ்காரம். இந்த அக்கா நவகிரக கோள் பற்றி அது எப்படி அந்த கோள்லேருந்து மீண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த திருவாக்கின் மூலமாக அவங்களுக்கு மீண்டு காமிச்சாங்க. அது ஒரு நிஜமான அன்பு, ஒரு நிஜமான அன்பு தன் மெய்ஞான ஆசிரியர் வைத்து அவரோட மரப்பை தீவினை கூட இல்லாமல் கள்ளம் தீவினை கூட இல்லாமல் சர்வமும் அவங்களுக்கு தெரியாமல் நடவாதி அந்த எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசம் வளர்ந்தாலும் அதுவும் சந்தரிக்கப்படும். அந்த ஆபத்தையிலே ஆசானவர்களே இருப்பார்கள். அப்பேர் பொறுத்தவரை உள்ளத்தில் ஆசான் எண்ணமே அதான் நிறைந்து இருக்கும். மற்ற எண்ணங்கள் தரிக்கப்படும். அப்புறம் ஆசானியே நம்ம ஈசனா நினைச்சுட்டு அவங்களே பொறுப்பாளங்க பறித்து போட்டு நமஸ்கரிக்கும் போது நவகிரக கோள்லாம் நம்மள ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நம்ம நவகிரக கோளால்தான் நம்ம பிறப்படுத்தி வரும்போதே ஒரு கர்ம வினியால இந்த நவகிரக கோளால் பீடிக்கப்பட்டுதான் வந்தோம். அதை அந்த போக்கத்துக்கு அது ஒரு மெய்ஞான ஆசிரியர் வரும். அதை இந்த கால முனிகளை பத்தி சொன்னீங்க. அவருக்கு வருங்காலம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு எல்லாருக்கும் நம்ம வருங்காலத்தை பத்தி சொல்லிட்டே வரும்போது ஒரு துறவி உன்னோட வருங்காலம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு தவம் செஞ்சு அவர் தெய்வத்துக்கிட்ட அர்த்தம் பெறாங்க. அதனால அவங்களுக்கு நவகிரகம் எல்லாம் தொழில்நோயால பீடிக்கப்படுவேன் அப்படின்னு அந்த அவரோட வருங்காலம் சொல்லும் போது அவர் கடினமா தவம் பண்ணி ஈசனையரை அந்த நவகிரகம் எல்லாம் அந்த தொழில்நோயை போச்சுது. போக்கின உடனே பிரம்மாவும் ஈஸ்வரனும் யாரும் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, நீ எப்படி அவருக்கு இது எங்களுக்கு கேட்காம நீ எப்படி வரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்க திருப்பி நவகிரகம் எல்லாம் அது ஒரு இடம் சொல்லினாங்க. தவம் பண்ணி திருப்பி ஈஸ்வரோட அனுகிரகத்தை போயிட்டு அவங்க திருப்பியும் தொழில மீண்டுறாங்க. சிவன் நீங்க நவகிரகத்துல நீங்க மனிதர்களை ஆட்சி படிக்கலாம். அவங்க திருப்பி ஒரு குரு சரணாகதி அடிச்சாங்க, அவங்க அதுலேருந்து மீண்டு வருவாங்க அப்படின்ட்டு அது வளர்த்தியும் கொடுக்குறாங்க. அப்ப நவகிரகம்லாம் நம்ம கர்மணியால் பிறந்ததுனால நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையுமே எழுதி வச்சு நம்மள அந்த கோட்டெல்லாம் பிரிச்சு பெற்றோம். அதுக்கு ஒரு மெய்ஞான ஆசையில் தான் வரும். அதுக்கு தெய்வம் முன்னாடியும் எமக்குள்ள கோடாவுக்கு முதல் வாட்சிக்கே சொல்லி வராங்க. அரிச்சு முந்தின அவங்க எழுத்து கப்பாலாதிய அகராட்சிய பீடத்தும் பொறாதங்களும் பிறந்ததற்கு இன்னது இங்கதுன இன்னதுக்கு இங்கதுன ஓர் வகை மூ வகை ஐவகை எண் வகை பொறுப்பும் உள்ளத்தின் உரிமையுடன்
மெய்ப்பயன் மெய்யாக மெய்யாகவே எழுமுகத்தில் வைத்து போதிக்கும் நவகிரக கோடருவாளராகி யதார்த்த ஒரு தேவகம் இல்லாது கல்வி வீடு பதம் காண முடியாது. அவருதான் அந்த நவகிரக கோடருவாளராக இருக்குது. நம் தெய்வம் அவர்கள் தான். அவங்களாலதான் அந்த நவகிரக கோலை அதுக்கு நம்மளை வந்து பவக்கோலைன்னு மீட்டு நம்மளுக்கு வந்து அந்த நல்வாழ்வு தர முடியும். அது வந்து பழங்கால கொண்டதற்கு நவகிரக கோல் மாற்றும் நாத ஜோதிகதான் நிற்பர். திருநெறிக்கு ஏற்று நிற்பர். தேம்பொழுக்கா நிற்பர். நவரசம் செழிப்பாய் வைக்க நலமுறைமையினால் நிற்பர். பவகுனி கடத்தும் ஜீவ பண்டிதராயும் நிற்பர். அவரே நமக்கு ஜீவப்படுத்த அவர் நாத தேகத்துல அவருடைய நாதத்தை அவருடைய திருமொழியை கேட்டு கேட்டு அவரோட படிக்கும் போது அந்த நவகிரக கோல் எல்லாம் நம்ம கிட்ட மாற்றி நாத ஜோதிகை தான் நம்ம கூடவே இருக்காங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு புருஷா கர்ப்பம் உண்டாகுவது போல் ஒருவருக்கு அதற்கு வரையறுக்கும் மரண பயத்தின் இருப்பதால் ஞான கர்ப்பம் உண்டாகுது. அந்த மரண பயத்தை உன் நினைவில் மாறாது நிற்பது ஆசானின் அருள் அமுத வர்ஷிப்பேன். ஆசான் சொல்லே உன் நிச்சயம் என்று வந்ததும் அந்த நிச்சயத்துக்கு முன்ன நீ இறந்து விட்டாய். அது உறுப்பில் ஒன்றாக ஆகிவிடுகிறாய். உருவாகிய ஜலக்கடல் கதை நீட்டு நிதம் கிரகமாய நெருப்பு அடைந்து அதன் அதிகாரம் அற்று போகிறது. உருவேகமான பரிசுத்த ஆவியின் கிணற வீச்சானது அதன் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அது வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. கிரகஸ்தமம் செய்து கொண்டவர் கிரகஸ்தன் கைவிடப்படுவது என்பது முன் அறிவில் சாயாமல் ஆசான் அறிவில் சாய்வது ஆகும். அப்படி பூரா அவன் சாய்ந்து விட்டால் உங்கள் சாயநிலை ஒரு சிறு தனி பாவிக்கும் என்று இறந்து விடுகிறார். அவரெல்லாம் சாவும் சாவ பார்க்கிறது. அதனால ஆசானோட அறிவுல அவரோட மொழியிலேயே நம்ம மனதை சாவடித்து அறிவை முன்னே மனத்தை பின்ன நடக்கும் போது அந்த நவகிரக கோயில்லாம் நம்மளால ஒன்றும் பண்ண முடியும். கதைகள் மூலமாகவும் அப்படி ஞான சம்பந்தன் அவங்க வந்து பாண்டி நாட்டுக்கு போகும்போது அவர்கள் வந்து அந்த கூழ்பாடில் அந்த சூக நோயால் அவதிப்பட்டிருப்பாங்க. அவங்கள வந்து அவங்க மங்கை கழிச்சு அவங்களுடைய சகோதரி மங்கை கழிச்சு வந்து சைவ மதத்தை சார்ந்திருக்காங்க. ஆனா இவர் வந்து சமண மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க வந்து சைவ மதத்தை ஒத்துக்கிறது இல்லை. அவங்க மங்கை கழிச்சு அவங்க வந்து அப்பா கட்டியும் ஞான சம்பந்தத்துக்கு வேண்டிக்கிறாங்க. சகோதரி இந்த மாதிரி இந்த சூழ்நிலை அது சொல்லணும்னு அப்பா இன்னைக்கு நாள் நல்லா இல்லைன்னு சொல்லும் போது ஞான சம்பந்தம் சிவபெருமானே நம்மோடு இருக்கும்போது நாளும் போலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்று கூறி வந்ததுமாவது மீது அந்த பாட்டெல்லாம் பாடி அந்த விபூதி கொடுத்து அவருடைய சூழ நோயை போச்சு அவரை புது சைவதற்கு தாப்பத்துக்கு ஆக்கி வைக்கிறாங்க. இப்படி நவகிரக கோளால பீடிக்க பெற்றதெல்லாம் எப்படி அந்த கோள்லேருந்து இந்த தெய்வம் மீட்டாங்க. அந்த பெரியோர்கள் வந்து அவர்களே சார்ந்து நிஜமான அன்பு அந்த சகோதர நிஜமான அன்பு மெய்ஞான ஆசிரியரை வைக்கும்போது அவங்களாம் ஒரு தோசு பண்றாருன்னா அந்த யமன் சந்திப்புல அவனே யமனே அவனுக்கு நம்மளுக்கு தோசா இருப்பாங்க. அந்த சந்திப்புல வந்து அவரை வந்து அதை தட்டி வச்சு நம்மளை வந்து முற்றி ஏற்றி வைக்கிறார்கள் அப்படின்றது இந்த வாட்சத்து மூலமாக தெரிந்து கொண்டே நீங்க கூறி புத்தி பேரோட மீண்டும் மீண்டும் போடணும். நமஸ்காரம் அக்கா. ஜீவ சகோதரி சாலை மேகலா அக்கா அவர்கள். உலக மக்களின் வெண்ணோயான மரணத்தை நீக்கி மரணமில்லா பெருவாழ்வு அளிப்பதற்காக இந்த மண்ணுலகிலே அவதரித்த குருபெருமானும் வந்தவர் இந்தாபார் தந்தை பரனும் மெய்யாக மெய்யாகவே வந்த மெசையாவும் ஆகிய கல்கி மகதி என்னும் மூக்குக்குரிய மூச்சோடா தவ உள்ளவும் உடைய ஊர் முழக்கமற்ற நமது குலதெய்வம் தம்ம பிரகாசமை வெளிக்காலை ஆழ்ந்தவர்கள் நமது பெருமானவர்களை போற்றி அவர்களுடைய திருவடிக்கு நமஸ்கரித்து கவிக்கு நமஸ்காரம் சொல்லி அக்கா இன்னைக்கு நம்ம வேத வாக்கியங்கள்ல இருந்து அந்த பொக்கித்தமாக எடுத்தாரிய அந்த வேத முத்துக்களை நான் பகிர்ந்துக்கிறேமா. திருவாக்கியம் அதாவது நம்ம திருவாக்கியம் 49 எமகடல் அழிவது சோதாயுக்கும் ஆண்டவர் திருவாக்கி 49 இன்னைக்கு அக்கா எடுத்து நமக்கு தான் மிகவும் அழகாக எடுத்து
சொன்னாங்க. அப்போ அந்த நிஜமான அன்பு விஞ்ஞான நம்மளுடைய தெய்வ ஆசிரியரிடம் வைக்கும் போது நமக்கு எந்தவித தீர்வும் நம்மளை நெருங்கவே நெருங்காது. எந்த கோள்களால எந்த கிரகங்களை நம்ம தாக்கினாலும் அதுல இருந்து நம்ம காக்கக்கூடிய பெருமானாக நம்முடைய கிரகஸ்தராக நம்மளுடைய நவகிரக நாயகராக நம் பெருமான் அவர் இருக்கும் போது நாம் ஏன் பயப்படணும் அப்படிங்கறத மிகவும் அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்போ அந்த கிரகங்கள் நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஒரு சில தீமைகளோட தான், அதாவது தீமைகளோட தான் பிறக்கிறோம். அப்போ அது எப்படி அந்த தீமைகள் யாரால சகிக்கப்படுது அப்படின்னா நாம ஒரு குருபெருமான் தேடி அழைத்து அவருடைய திருவடியை பணித்து அவர்கள் மீது நம்ம அவங்களுடைய இரக்கத்தை நம்ம மேல படுபடி செய்யும் போதுதான் நமக்கு அந்த பிறவி அந்த தீமைகள் நமக்கு பறந்தோடுகிறது. அப்போ அந்த கோள்களால் பிடிக்கப்பட்டு தப்பிக்க முடியாமல் இருக்கின்ற நம்ம தெய்வம் அவங்களுடைய அந்த திருக்குறளால அழைத்து நம்மளை எல்லாம் கூப்பிட்டு அந்த கோள்களால பிடிக்கப்பட்டிருக்க உடலுக்கு பிறவியரே அதுக்கு அதாவது நிவாரணம் தேடி நம்ம ஏற்று பொய்யான குருக்கள்மார்களை தேடி பிடித்து அதுக்கு பயனில்லாம நம்ம தேடி அழைச்சிட்டு இருக்கோம். அப்படி அலையாம நம்மளை நம்ம தெய்வம் அவங்களே கிரகஸ்தராக இருந்து அந்த கோள்கள் பிடிப்பதில இருந்து நம்மளை காக்கக்கூடிய அணுகிரகராக அவங்களே இருக்காங்க. அப்ப நம்ம பெருமான் தான் நமக்கு அணுகிரகம் செய்யக்கூடிய அணுகிரகராகவும் இருக்காங்க. அப்ப அணுகிரகம் எப்படின்னா நம்மளை பிடித்த அந்த கிரகங்களை அணுவாக பீட்டு எரிந்து விட்டு அந்த பீட்டு எரிந்து விட்டு கோடி சூரிய பிரகாச பூநூலை நம்முள்ளே பிரமவுடனே தரிப்பிப்பார்களே அதுதான் அணுகிரகம். அப்ப அந்த கிரகத்தின் வல்லமை அணுகூட அணுகாமல் சங்கரிப்பவர்கள் தான் அந்த அணு செயலை அந்த சங்கரிப்பவர்கள் தான் அணுகிரகம், அந்த செயல் தான் அணுகிரகம். அப்ப நம்ம குரு பெருமான் தான் அந்த செயலை நமக்கு அவங்கதான் கிரகஸ்தராக இருந்து நம்மளெல்லாம் அந்த கோள்களின் பிடியிலிருந்து நம்மளெல்லாம் காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அப்போ அந்த கோள்களானது எப்படி முதல்ல அந்த வலிமையாக இருந்தது, பிறகு எப்படி வலிமையானது அந்த ஒரு கதை சொன்னாங்க. அப்ப அந்த காலமா முனிவர் அவங்களுக்கு அந்த இருக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு வரக்கூடிய எல்லாரும் பின்னால வர்றவங்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அவருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவர் அந்த இமயமலையில தவறுக்கு அவர் தெரிஞ்சு கொண்டு அவர் அந்த கோள்கள் மூலமாக அவங்க அதாவது அந்த கோள்களை அவங்க தொல்நோய் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அவங்க அந்த நவகிரகங்களோட போய் வேண்டியப்போ அந்த நவகிரகங்கள் அந்த நோயை தீர்க்கிறதுக்கு அவங்க வர கொடுக்குற போது அப்ப பிரம்மா அவங்கள்ட்ட நீ எப்படி வர கொடுக்கலாம், சிவர் பெருமாள் என்னுடைய கேட்க வர கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கோள்களுக்கே தாவப்பிட அப்புறம் அவங்ககிட்ட பிரயாசிப்ப என்னன்னு தேடி அந்த கோள்கள் அவ்வாறு நோக்கி இருந்து பிறகு அதுல இருந்து விடுபட்ட போது சிவபெருமான் அவங்களுக்கு வர பண்ணிக்கிறாங்க. இனிமேல் நீங்க இந்த மாதிரி எதையுமே நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்களே செய்யலாம், நீங்களே சுதந்திரமாக செய்யலாம் அப்படின்ற அந்த வரத்தை கொடுக்கறதுனால அந்த கோள்கள் தன்னிச்சையாக அனைவரையும் பிடித்துக் கொண்டு அதை ஆட்டி படைக்கக்கூடிய கோள்களாக இருந்தது. அப்போ அதை நம்ம தெய்வம் அவங்க எப்படி அவங்களுடைய அந்த ஆழமாய் அமிர்தத்தின் மூலமாக எப்படி நம்மளெல்லாம் காத்து வச்சுக்கிறாங்க அப்படின்ற போது உருவாகி அந்த ஜலங்கள் தலை நீட்டினதும் ஒரு கிரகமாகி நெருப்போட்டு அணைத்து அதன் அதிகாரம் அற்று போகிறது. குரு பெருமானின் பரிசுத்தாவின் கிரணவீச்சானது அவைகள் மேல் பாய்ந்ததும் அந்த கிரகங்கள் தமது குணம் மாறி அவர்கள் வசப்பட்டு ஊழியர்களாக ஆகி உதவி செய்ய நிற்கின்றன. அப்போ அந்த கிரகம் அஸ்தமனமாகும்படி செய்து கொண்டு ஒரு கிரகத்தின் கைவசப்படுவது அதுதான் நம்மளுடைய ஆசானின் அறிவிலே சாய்வது. அப்ப நம்ம தெய்வமே கதி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திருவடியை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம தெய்வம் நம்மளுக்கு அந்த கிரகத்தராக இருந்து நம்மளை அந்த கோளறிவாளராக இருந்து அந்த கோள்களுடைய அந்த தீமையெல்லாம் நம்மளெல்லாம் அதாவது சந்தரிக்கப்பட்டு நம்மளெல்லாம் அந்த தீமையிலிருந்து காக்கக்கூடிய ரட்சகராக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த திறன வீச்சின் மூலமாக அந்த கோள்களுடைய அந்த வலிமையெல்லாம்
பூரா போயிட்டு அது அவங்களுக்கு ஊழிய செய்வர்களாக மாறி அந்த ஊழியக்காரர்களாக மாறி உதவி செய்கின்றன. அப்போ நம்ம தெய்வத்தின் கைவசப்பட்டு போயும் போது நமக்கும் அந்த கிரகங்கள் நன்மை செய்யக்கூடியதாக அதை நம்ம தெய்வம் மாற்றி வைக்கிறாங்க. அப்போ அந்த கிரகங்கள், அதாவது அந்த கிரகங்கள் இருக்குது, எந்த கிரகங்கள் எந்த கோள்கள்னால நம்மளுக்கு எந்த தீமை வந்தாலும் நம்ம தெய்வமே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய திருவடியை நம்ம சரணாகதி அடையும் போது அவங்க நம்மளுக்குள்ள நம்மளிடம் இருந்து நம்ம தெய்வம் நம்மளை காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அப்ப நம்ம தெய்வத்தின் மீது நமக்கு அந்த கள்ள கபடமற்ற அன்பு வைக்கும் போதுதான் நமக்கு நம்ம தெய்வம் அந்த திவலை, அதாவது அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல், கள்ள திவலை கூட இல்லாமல், சர்வமும் அவர்களுக்கு தெரியாமல் நடவாது இந்த எண்ணத்தில் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு கூட்டி பறந்தாலும் அதுவும் தண்டிக்கப்படும். அப்போ அந்த ஆபத்திலே ஆசான் அவர்களே வந்திருப்பார்கள். அப்பேற்பட்ட உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும். அப்போ மற்ற எண்ணங்கள் எல்லாம் தரிக்கப்படும். அப்போ நம்ம தெய்வம் நமக்கு அந்த வைரமலையாக இருந்து நம்ம நினைவு போய் அவங்க பேரை சாயும் போது அவங்களை நம்மளை காக்கக்கூடிய ரசிகராக இருந்து கிரகஸ்தராக இருந்து அந்த கோள்கள் பிரியிலிருந்து நம்மள காக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறாங்க. அதுதான் திருஞான சம்பந்தர் கோளர் அருணகிரிநாதரும் அந்த கோள்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது கோள் 4 கோளும் என்ன செய்யும், நம்ம குருபெருமான் நம்மோடு இருக்கும் போது அப்படின்ற பாடி அந்த 27 நட்சத்திரங்களும் அந்த 27 நட்சத்திரமே அக்கா எடுத்து சொன்னாங்க. அதாவது அந்த இருத்தால் சிறப்பு தடகை தட்டை தன்முகம் கடம்பம் அவை எல்லாமே அந்த 12 ராசிக்குள்ள இருக்குது. அதுதான் நம்ம செய்ய பாவங்களுக்கு கேட்கப்பாது நம்மளுக்கு நன்மையை தீமையை செய்யக்கூடியதாக இருக்குது. இது என்ன செஞ்சாலும் சரி, எதுவும் அதனுடைய அந்த பீடிப்பு நம்ம மேல அணுகாதபடி நம்ம குருபெருமான் அவங்களே தஞ்சம் அவங்களுடைய திருவடி அடையும் போது அதனுடைய செயல் அற்று போய் விடுகிறது. அப்போ நம்ம அதான் திருஞான சம்பந்தர் அந்த கோளறு பதிகத்திலே கூட எடுத்து சொன்னதாக அக்காக எடுத்து சொன்னாங்க. அப்ப அப்பர் அந்த பாண்டியம்மனுடைய சூழல் நோயை தீர்ப்பதற்கு சம்பந்தர் போரை சொல்றப்போ அப்பர் பெருமான் வேண்டாம், நாள் சரியில்லை கோள் சரியில்லை அப்படின்னு சொல்றப்போ அவங்க அந்த கோளறு பதிகத்தின் மூலமாக அவங்களுக்கு பாடிய பாடலை அக்கா எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்ம நாளும் கோளும் இருந்தால் என்ன, சிவபெருமான் நம்மளும் இருக்கும் போது அதெல்லாம் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு அதுக்காக அந்த பாடலை பாடுறாங்க. அப்ப அந்த 7 கோள், அந்த 7 கிரகங்கள் தான், அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் முதல் வியாழன் வெள்ளி சனி அந்த ராகு கேது, அந்த 7 கோள்கள் தான் நம்மளை பிடித்து அவங்க அந்த தீமை செய்யக்கூடியதாக இருக்குது. அது செய்யக்கூடிய தீமைகள் என்ன இருந்தா, வாயில் படுத்தவன் போகக்கூடிய நிலையில இருந்தாலும் நம்மளுக்கு அந்த காலன் யமதூதன் அரசன் விலங்குகள் முதலினால நம்மளுக்கு தீமைகள் ஏற்பட்டாலும், அந்த வெப்ப நோய் முதலில் பல நோய்களால தாக்கப்பட்டாலும், கடலால் துன்பம் ஏற்பட்டாலும், அந்த மும்மூர்த்திகளால நமக்கு துன்பம் வந்தாலும், நம்ம சிவனடிகளாக இருக்கும் போது நம்மளுடைய சிவன், நம்மளுடைய ஆதிசிவன், நம்மளுடைய பெருமான் அவங்களுடைய திருவடியை நம்ம தஞ்சு அடையும் போது இவைகள்லாம் நமக்கு நல்லவை செயல்களாக மாறக்கூடியதாக இருக்கும். அது நம்மளுக்கு தீமையே செய்யாது. நம்மளுடைய தெய்வம் நம்மளை காத்துக் கொள்ளக்கூடிய பெருமானாக இருக்கிறதுனால அவைகள் நமக்கு எதுவுமே செய்யாது. அப்போ அந்த பாடலை பாடிவிட்டு அந்த மன்னனுக்கு போய் விபூதி பூட்டி அந்த வெற்றி தரக்கூடிய அந்த தீயை அந்த விபூதியாகிய அந்த மன்னனுக்கு கொடுத்து அந்த திருவாய் அமுதை அவங்களுக்கு நல்கி அவங்க அந்த சூழல் நோயில அந்த மன்னனை காப்பாற்றுறதா சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம மெய்குருடா இது கள்ளம் கபடம் இல்லாத, கள்ளப்படம் புலி கூட இல்லாம நம்ம ஆஸ்தானுடைய அவங்களுடைய நம்மளுடைய இசை அப்படின்ற போது அவங்களுடைய விருப்பம் அவங்களுடைய உத்தரவுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கும் போது அந்த கோள்கள் மட்டுமல்லாமல், அந்த கோள்களினுடைய அந்த பிடிப்பு மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிறவி பிடியும் தீர்க்கப்படும். அப்ப அந்த மிடிமை என்ற நம்ம தரித்திரத்துல அறிவற்ற தளத்திற்கு திடமா இருப்பதுதான் மிடிமைன்னு சொல்றோம். அந்த மிடிமை என்ற தரித்திரத்தினால அந்த பிறவி பிடியாகிய வெண்ணோயை நம்மளால நம்ம அதுல போய் மாற்றிக்க கொள்ளக்கூடாது. அதுல இருந்து நம்மளை காக்கக்கூடிய கிரகஸ்தராக பெருமானாக நம்ம பெருமான் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த நம்ம பெருமான் அவங்களுடைய திருவாய் அப்படியே நமக்கு அந்த கோள்களுடைய பீடிப்பை சங்காரம் செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம அவங்கதான் நம்மளுக்கு அந்த இப்ப நம்ம அறியாமையினால அந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் நம்ம தவறு அப்படிங்கிறத நம்ம பெருமானுடைய அவங்களுடைய அந்த திருவாய் மொழி அந்த திருவாக்குல இருந்து நம்ம தெரிஞ்சு நம்ம தெய்வம் அவங்களுடைய திருவடியே சரணம். அப்ப அந்த பிறவி பிணி அப்படிங்கிற ஜாதகம் ஜோசியம் இதன் மூலமாக பிறவி பிணி என்ற பார்ப்பது எப்படி இருக்குது அப்படின்னா, பிறவி பிணி என்ற கடப்பாறையை அதன்
பிரதிப்பிடி என்ற அந்த கடப்பாறைக்கு அந்த இஞ்சி சுக்கு கசாயத்தை அந்த தோசிய ஜாதகம் போன்ற சுக்கு கசாயத்தால அது கரைய போகிறது. அப்ப நம்ம பிரதிப்பிடிக்குரிய மருந்தை தேட வேண்டும். அந்த மருந்தாக, அந்த சிவ மருந்தாக, அந்த தவ மருந்தாக யாரு? நம்ம தெய்வம் அவங்க இருக்கிறாங்க. நவகிரக கோளறிவாளராக நம்ம தெய்வம் இருக்கிறாங்க. அப்போ அவங்கதான் கிரகஸ்தரா இருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு அவங்களே துணை. அவங்க இருக்கும்போது எந்த கிரகமும் நம்மளை வந்து எதுவும் செய்யாது. பாட்டையை கூட நம்ம தெய்வத்தை உனக்கிரகம் அது 9 பேர்களையும் அழித்து உன்னுள் அருள் கொண்டு இருக்குதுக்கான் அப்படின்னு அவங்க திருவாய் மலர்ந்து நம்ம தெய்வத்தை அருளி இருக்கிறாங்க. அப்ப நம்ம கோள்கள் அனைத்தும் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குது? ஊழியக்காரர்களாக இருக்குது. நம்ம தெய்வம் அவங்களுக்கு தான் ஊழியக்காரர்களாக இருக்குது. அப்போ நம்ம அவங்களுடைய திருவடியில் இருக்கும் போது, அவங்க திருவடியை சரணாகதியை அடைத்து தினமும் அவங்களை தோற்கடிக்கும் போது, அவங்களுடைய உத்தரவுப்படி நடக்கும் போது, அந்த கிரகங்கள்லாம் நம்மளை வந்து பீடிக்காமல் பார்க்கக்கூடிய பெருமானாக நம்ம பெருமான் இருக்கிறாங்க. அவர் தினமும் அவங்களுடைய திருவாக்கை அந்த ஆளவாய் முதை பருக வேணும் அப்படிங்கிறத விளங்கி கொண்டேமா. நமஸ்காரமா. ஜீவ சகோதரர் சாலை கதிரவன் அண்ணா அவர்கள். அவங்க எப்படி அந்த இதுல இருந்து வராங்க, அந்த கதை அருமையா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம தெய்வம் எப்படி அந்த கோளறிவாளரா இருந்து நவகிரகத்தை நம்மளை எப்படி காப்பாத்துறாங்க, அது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அப்பர் எப்படி அந்த பாடி தெய்வத்தோட இருந்தா நம்ம இதுக்கு நம்ம அந்த நவகிரகம்லாம் நம்மளை பாதிக்காது அப்படின்னு அந்த அந்த கதைகளை நிகழ்வுகளை சொன்னீங்க. அப்புறம் சமயத்துல போவாதீங்க, இப்போ வெறி எதுவா இருக்கு அந்த கால சூழல்ல எப்படி செய்வோமோ இல்லை சமணர்கள் சண்டை அதெல்லாம் இதுவாச்சு. அதுக்கப்புறம் சோழ நோயால் எப்படி பாதிக்கப்பட்டு எப்படி மீண்டு வந்தாங்க அதான் சொன்னீங்க. அப்புறம் ராசிகளை பற்றிலாம் நிறைய சொன்னீங்க. எப்படி அந்த ஆண்டுகள் 120 ஆண்டுகள் எப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அந்த கோள்களுக்கும் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது, ஒரு ராசிக்கும் ராகு கேது அந்த மாதிரி எல்லா இதுவும் அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுக்கா. இறைவனுக்கு நமஸ்காரம். உங்களுக்கு நமஸ்காரக்கா. இறைவனுக்கு நன்றிக்கா. ஜீவ சகோதரர் சாலை கோகுல் அண்ணா அவர்கள். நிஜமான அன்பு சர்வமே அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. மற்றவை எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. நவகிரக பிடியில் சிக்கியவர்கள் மீண்டு வருவது மிகவும் கடினம் என்று இந்த வெளி உலகத்தார் உள்ள ஜோதியர்கள், ஐயர்கள் இவர்களெல்லாம் மிரட்டுவார்கள். அதே போன்று நானும் தனுசு ராசி 7 அடி சனி பிடித்தது என்று கொண்டு என்னை ரொம்பவும் பயமுறுத்தினாங்க. அப்பொழுது நம்ம தெய்வமே அனுகிரகமே இவர்கள் தான் யாகவியாளர் ராசிகள் தெய்வமே என்று அழைப்பில் வந்து தெய்வத்திடம் வண்டியிட்டு வணங்கி தெய்வத்தோட மூலமந்திரம் சொல்லியே என்னுடைய அந்த காலங்களை கழித்த போது எல்லாம் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லினார்கள். எதுவுமே நடக்கவில்லை. ப்ரமோஷன் தான் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்சது தவிர வேறு எதுவுமே நடக்கவில்லை. இது தெய்வத்தோட ஒரு கருணை, கிரகஸ்தருடைய ஒரு அருள் வர்ஷிப்பு என்பதை நான் உணர்ந்தேனக்கா. மேலும் பதிகம் படிக்க சொன்னார்கள். நானும் சில நாள் படித்தும் எனக்கு ஒன்றும் அவ்வளவாக தெரியவில்லை. இருந்தாலும் சில மாற்றங்கள் கடந்து என் வாழ்க்கையில் நான் முன்னேறி வந்தேனக்கா. நிஜமான தெய்வத்தை நாம் வணங்கியதால் எந்த ஒரு பிடியிலும் நாம் சிக்கவில்லை என்பதை உணர்ந்து 1000 பிறை கண்டவர்கள் 60 வயது உடையவர்களாக்கா 120 வயது அக்கா. அது தெரிஞ்சதுக்கா. 120 வயது உடையவங்க தான் 1000 பிறை கண்டவர்கள் போட்டுக்காங்க. அப்புறமேலுக்கா சித்திர மாளிகா சித்திர பாலனாக்கா. சித்திர பாலன். நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை அமுதா அவர்கள். நவகிரக கோலை மாற்றும் நாக ஜோதிடராய் நிற்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருப்பாதத்தை போற்றி வணங்கி துதித்து கற்பகத்தரு சபையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சாலை விக்ரகணி அக்காவுக்கு முதற்கண் நமஸ்காரம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜீவ சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள்.
இந்த இறுதியில ஒரு பூ பறிக்க வந்திருக்கின்றதை எடுத்து வாங்கிக்கிறேன்க்கா. இன்னைக்கு வாக்கியம் 49. நிஜமான அன்பு தன் மெய்ஞான ஆசிரியரிடம் வைத்து அவரிடம் மறைப்பு திவலை கூட இல்லாமல் கள்ளம் திவலை கூட இல்லாமல் அவருக்கு தெரியாமல் நடவாது என்ற எண்ணத்துடன் நடப்பவனுக்கு விரோதமாக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். அந்த ஆபத்து எல்லையில் ஆசானவர்களே வந்திருப்பார்கள். அப்பேர் கொத்தவன் உள்ளத்தில் ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும். மற்ற எண்ணங்கள் தவிர்க்கப்படும். எனக்கு சின்ன வயசுல வந்த முதல் வாக்கியம் இதுதான்க்கா, நான் மனப்பாடம் பண்ண வாக்கியம். இது எங்க பெரியப்பா ஃபர்ஸ்ட் இந்த வாக்கியம் நீ படிக்கணும் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சதுல வாக்கியம் மனப்பாடம் பண்ணும் போது இந்த வாக்கியம் தான் எடுத்து கொடுத்தாங்க. இந்த வாக்கியம் நீங்க இன்னைக்கு எடுத்த உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான்க்கா வந்தது. அது எவ்வளவு முக்கியமான வாக்கியம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க எது செஞ்சாலும் அவங்களே நினைக்கணும். அப்ப உனக்கு எதிர்க்கு அவங்க நினைவே உன்னோட இதுல இருக்கும் போது எந்த எண்ணமோ அந்த உனக்கு எதிராக எது வந்தாலும் அதுவும் அந்த தூசி வந்தாலும் அதுவும் சங்கரிக்கப்படும். அப்ப அவங்க நினைவே நீ வச்சுட்டு இருக்கணும்னு இந்த வாக்கியம் எடுத்து கொடுத்தாங்க. அப்ப அத நீங்க இன்னைக்கு எடுத்து பங்கிட்டீங்க. அப்ப அந்த நவகிரக கோள்ன்றதை எடுத்து கொடுத்தீங்க. அப்ப அதுலதானே அந்த மனிதன்கள் எல்லாம் பீடிக்கப்படுறாங்க. அந்த மானியத்துல இருந்து எடுக்கும் போது ஆதி மானியம்ல இருந்து பழங்காலத்து நெடும் பெரிய உலகீரே என்னை போலவே மனித கோலம் எடுத்து வந்து நிறைந்திருக்கும் எமது உடலுக்கு ஒத்த பிறவியரே, நீங்கள் எல்லீரும் நவகிரக கோளினை அகற்றியாள முடியாது. அக்கோள்களால் பிடிக்க பெற்று நையொண்டு தப்பிக்க ஒரு சரியான வகை கூட இன்றி மாற்றி மீள முடியாது கிடக்கும் நேசரே, அதற்காக அறியாத பல அம்மனமே கூடி ஐயறிவு கொண்டு ஆலோசனை பண்ணி செய்வதாகிய அது உன் கையில் சிக்கி அகப்பட்டு கொண்டு உன்னையே எதிர்நோக்கி கிடக்கும் ஏட்டுக்கூட்டு குருவை பிடித்து ஏதேதோ செய்து ஏதும் கிடைக்காது ஏதும் கிட்டாது ஏமாந்து போய்கொண்டும் ஏமாந்து போகவும் கிடக்கும் எனக்கு முன்னாளிலும் பின்னாலுமாக பிறந்து வந்து இங்கே கூடியிருக்கும் என் தோழரே, உங்களை இந்த ஆபத்து சஞ்சல பீடிப்பினையும் அதற்காக வேண்டி நீங்கள் எம்மை பிடியுண்டு திரியும் அலங்கோல பாட்டினை விளக்கி அதை விளக்குறதுக்காக நமக்கு வந்திருக்காங்க தெய்வம். அப்ப அந்த நவகிரக கோலெல்லாம் அவங்க மாத்தி நம்ம அந்த வான நாட்டில் உள்ள பொக்கிஷம் தான் சிந்தாமணி, பெரிய விவரிக்க முடியாத அந்த புதையல் மனிதரிடம் இருக்கிறது. அதை எடுத்து கொடுப்பவர்கள் தான் ஆசான். எல்லா வேத பெட்டகத்தின் பூட்டும் அவர் ஒரே ஒரு சாவி கொண்டு திறப்பார். எந்நேரமும் ஆடிக்கொண்டிருக்கும் அகம் கரகமாகும். அதையும் ஆசான் மூலமாகவே தான் அறிய முடியும். உனக்கு முத்திக்கு கொண்டு செல்ல எளிதாக வழிவகுக்கிறோம். நிறுவனையும் உனக்கு செய்து காட்டுகிறோம். ஆனால் முத்திக்கு இவ்வளவு எளிய வழியா என்று இழப்பாக நினைத்தால் மற்ற பற்றுகள் உன்னிடம் மேலோங்கி எம்மிடம் ஒட்டவிடாது செய்து விடுகிறது. நாம் என்ன செய்ய முடியும்? அதனால்தான் திருஞான சம்பந்தர் மற்றைய பற்றியின்றி பாதமே மனம் பாவித்தால் என்று நிரூபணையாக எடுத்துக்காட்டி பாடியுள்ளார்கள். உன்னை பீடித்துள்ள நவகிரகங்களை பொடியாக்கித்தான் உன்னை ஆட்கொள்கிறோம். இல்லை என்றால் இந்த பிரம்மலோகம் விடியாது. அப்ப நம்ம மனசு என்ன ஏதோ எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் பற்றாக வச்சிருக்கு. அதெல்லாம் தகட்டி அப்புறம் தான் அந்த மற்றைய பற்றின்றி பாதமே மனம் பாவித்தால் அந்த மனம் பாதமே பாவித்தால் தான் அவங்களே நினைச்சாதான் நமக்கு இந்த நவகிரக கோளரா நம்ம அதுல இருந்து விடுபட முடியும்ன்றது இந்த வாக்கியத்துல நான் எடுத்துக்கிட்டேங்கா. அப்புறம் இந்த நவகிரகங்கள் இருக்கின்றனவே அவைகளும் பயந்து அடங்கி இருக்கிறான் ஐயா மனிதன். நவகிரகத்திற்கு பரிகாரம் செய்வதாக சொல்லி ஏத்த குருவை நம்பி அவன் போடும் சாம்பிராணி தூபத்திற்கு அவை பயந்து போய்விடுமா? போகவே போகாது. அப்போ கிரகஸ்தன் என்று வேதத்தில் சொல்லப்பெறுகிறதே, அந்த செயலுக்கு உரியவனாக யமனை பலகாரம் பண்ணுகிற சிங்கமாக அல்லவா மனிதனாக வேண்டும். இவன் உடலில் சிறு அசௌகரியம் ஏற்பட்டாலேயே இவன் உடலில் சிறு அசௌகரியம் ஏற்பட்டாலே வீட்டில் மிளகு ரசம் வைக்க சொல்கிறானே. இந்த புத்தியுடையவர் இறுதியில் வரும் பெரிய ஆபத்தாகிய யமவாதையிலிருந்து தப்பிக்க அதற்கு தகுந்த ஔதடம் வைத்திருப்பவரிடம் உதவியை அல்லவா நாம் முதலில் தேட வேண்டும். அப்ப இதுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. இந்த நவகிரகம் அந்த
பரிகாரம் எல்லாம் நம்ம செய்யறோமே, அப்ப அந்த அசௌகரியம் கொஞ்சம் வந்துருச்சுன்னா அதுக்கு மிளகு ரசம் வச்சு சாப்பிடுறோமே, அப்ப இறுதியில ஒரு பெரிய ஆபத்து நமக்கு வரப்போகிறது. அதற்கு என்ன பண்றீங்கன்றது, அந்த பெரிய ஆபத்தாகிய யமவாதையிலிருந்து தப்பிக்க அதற்கு தகுந்த ஔதணம் நம்ம கிட்ட வேணும்ல. அதுக்குதான் தெய்வம் நமக்கு இந்த சகல சௌகரியத்தையும் அந்த ஆசான் நமக்கு அந்த ஆசான் எண்ணமே சதா நிறைந்திருக்கும், மற்ற எண்ணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் உழவு எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப மற்ற எண்ணங்களை நம்ம தவிர்த்தா இந்த ஆபத்து நமக்கு வராது. அப்ப அந்த ஜீவ சிம்மாசனத்தில் அவர்களை மட்டுமே நாம அமர்த்தி வைக்கும் போது கோள்கள் எல்லாம் நமக்கு தகர்க்கப்படுது. அப்ப நமக்கு ஒரு உழவு என்னன்னா, நம்ம எதையும் அந்த மனசு நம்ம கீழே எடுத்து செல்லும், அதெல்லாம் விட்டுட்டு நாம அந்த ஜீவ சிம்மாசனத்துல அவர்களை மட்டுமே அமர்த்தி வைக்கும் போது கோள்கள் எல்லாம் தகர்க்கப்படும். அப்ப கோள்களே தகர்க்கப்படும் போது அந்த பிறவியும் அப்பதான் அறுக்கப்படும்ன்றதை எடுத்து கொடுத்தீங்கக்கா. அப்ப நமக்கு எதிராக ஒரு தூசி பறந்தாலும் அதுவும் தகர்க்கப்படும் இந்த வாக்கியத்து மூலம் நமக்கு தெரியுது. அவர்களுடைய நினைவே நமதுடைய உள்ளத்தில் முழுமையாக ஆக்கி கொண்டு அவர்களுடைய நினைவையே நம்ம கிட்ட நம்ம உள்ளத்துல முழுமையாக ஆக்கி கொள்ளும் போதுதான் அவர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதும் இல்லாம நம்ம அந்த பிறவி பிணிய அந்த மரணமில்லா பெருவாழ்வை அடைவோம்ன்றது இன்னைக்கு இந்த வாக்கியம் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேங்க. சபை சிறப்புக்கு அனைவருக்கும் நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை கோதாவரி அக்கா அவர்கள். நாளுக்கோடு தேவாரத்துல இருந்த பதிப்போம், திருமொழி பதிப்போம். பிறந்து இந்த நேரம் சரியில்லை காரணமா நம்ம தேவார பதிகத்துல குழந்தை பதிகமும் திருப்புகள்ல இந்த பதிகமும் ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது நீங்க எடுத்து சொன்னது. அதே சமயத்துல நம்ம தெய்வம் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்காங்க, நாள் கோடை எல்லாம் எதுவுமே நம்மள செய்யாது, அவங்களுடைய பற்றி இருந்தாலே போதும், நம்மளுடைய ரொம்ப பிடிக்காது, வரது வந்துட்டு எது வரணுமோ அது வந்துதான் தீரும். நம்ம ஜோசியெல்லாம் பார்க்கறது அதெல்லாம் நம்ம மெய்வழிக்க ஆகாது அப்படின்னு எல்லாம் பொதுவா தெரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நீங்க எடுத்து சொன்ன முறை அப்புறம் 27
நட்சத்திரத்தை பத்தி எடுத்து சொன்னவர், அதே மாதிரி 1000 திரை கண்ட பொதுவா 1000 திரை கண்டவர்னா 80 வயசுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு கருவுல இருக்கும் போது, அப்புறம் மத்த எல்லாமே கூட்டி சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப நீங்க 120ன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துருக்க. 1000 திரை கண்டவர்னு சொன்னது. இப்ப இன்னைக்கு நீங்க போட்ட பதிவு 4 வாட்டி திருப்பி பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டேன். எனக்கு நல்ல போய் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கா. திருப்பி கேட்கணும் போல இருந்தது. இன்னைக்கு போட்ட பதிவு நீங்க திரும்பி மறுபடி மாதிரி மகிழ்ச்சி கேட்கணும், நல்லா புரிஞ்சுட்டு குறிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கமா ரொம்ப ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்ததுக்கா. சில இடத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டக்கா. சில இடத்துல நம்ம இன்னைக்கு அது எந்த என்னைக்கு சொல்ல தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருந்துக்கா. ரொம்ப ஆனந்தமா நல்லா வந்துருக்கா. இன்னைக்கு பதிவு நல்லா இருக்கு. நமஸ்காரம். ஜீவ சகோதரி சாலை சாந்தி அவர்கள். சாலை ஆண்டவர்களின் திருவாயு மலர இன்னைக்கு உள்ள நவகிரகம் பத்தி எல்லா கோள்களும் எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்ம தெய்வத்தை வணங்கினா இது வழியாகும் என்று இன்னைக்கு நல்லா புரிஞ்சுதக்க. எல்லாரும் பேசுறதுல நான் கேட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன பேசுறது என்று தெரியலக்கா. நான் இது வாக்கியத்தை தினமும் கிளாஸ் இப்ப படிச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவரு இது வரையா சொல்றேன்க்கா. நமஸ்காரம்க்கா. ஜீவ சகோதரர் சாலை சிவகுமார் அவர்கள். 1000 திரை கண்டவர். அப்போ அந்த 120 வருடம் 1000 திரை கண்டவர் அந்த கோள்கள் மூலியமா அந்த 9 கோள்களை பத்தி சொல்லி எங்களுக்கு புரிய வச்சுங்க. அப்போ தெய்வங்களுடைய நம்ம தெய்வத்தை சார்ந்த நிலையில இருந்தாலே போதும், அந்த 9 கோள்களும் செயலற்று போய்விடுன்றது தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தெய்வங்கள் என்ன வல்லபத்த இருக்காங்க நம்ம இதுலயே உணர்ந்துக்கணும். இந்த உலக மக்கள் எல்லாமே அந்த கோள்கள்ல பீடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நம்ம தெய்வங்கள் நம்மளை எப்படி மாற்றி வச்சிருக்காங்கன்றது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்த 12 சன்னதங்கள் பெற்ற உன்னதம் என்னன்றது நம்மளுக்கு தெரியுதுக்கா. அந்த 12 சன்னதை பெற்ற பிறகு அந்த தெய்வமே ஏகவையான ராட்சிக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த ஏகவையான ராட்சினா அவங்கள சார்ந்து இருக்கப்ப நம்மளும் அந்த ஏகவையான ராட்சியில நம்ம தெய்வமர்களை நம்ம சார்ந்த நிலையில தான் நம்ம பெருமானுடைய அவங்களுடைய அவங்களுடைய திரு அருள் வட்டிப்ப தினந்தோறும் கேட்கிறோம். நம்முடைய அந்த சொன்னீங்க அந்த அலிகரு வழிவரும் பிறகு பார்த்து மொழியும் அந்த ஜலக்கடல் உருவாகி ஜலக்கடல் தீட்டின பிறகுதான் அது ஜலக்கடல் நெருப்பு அடைந்து விடுறது மாதிரி காவலிங்கிறப்ப டக்குன்னு அந்த நம்ம உன்னிப்பா காது கொடுத்து கேட்டு சொல்ல முடியல. அதுதான் நான் பொறுமையா பேசுறேன்னா கரெக்டா வந்துடும். அது இப்போ கேட்டுன உடனே டக்குன்னு வெளியே வர மாட்டேங்குது. பரவாயில்லக்கா, பரவாயில்ல. நமஸ்காரம். தெய்வ திருவாக்கியங்களால் சபையை அலங்கரித்த ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றி கலந்த நமஸ்காரம்.